கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பு அழைக்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இம்மட்டுமாக இந்த ஒரு நாளையும் நம் வாழ்க்கையில சேர்த்து கொடுத்து இந்த ஒரு அருமையான மாலை வேளையிலே நாம் சகோதர சகோதரிகளாக ஒன்று சேர்ந்து தேவனுடைய சத்தியங்களை தியானிக்க செய்ததற்காக பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் கொடான கொடி நன்றிகளையும் துதிகளையும் சூத்திரங்களையும் எடுத்து இந்த ஒரு கூட்டத்தினை ஜபத்திலே வழிநடத்த சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனையும் இதோ அந்த நாளிலும் கூட எங்களை ஒன்று கூடி இந்த நாளிலே நம்முடைய ஆழமான சத்தியத்தை அறிந்து கொள்ள இந்த நாளை தந்த கிருபிக்கு தயவுக்காக நன்றி செலுத்துவோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட தகப்பனே நம்முடைய சத்தியத்தை அறிந்து அதன் மூலம் நாங்கள் நடக்க தேவனதான் எங்களை வழிநடத்த வேண்டுமாக செய்கிறோம் தகப்பனே. இதுக்கு வர இன்னும் தடையாக இருக்கிற சகோதர சகோதரியும் கூட இந்த இந்த ஒரு வேலை பாட பகுதியில் கலந்து கொள்ள தேவன் கிருபை செய்யும்படியா செய்கிறோமப்பா. செய்தி கொடுக்கிற தாசரையும் கூட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர் மூலமாக நீங்கள் எங்களோடு பேசுகிற சத்திய வசனத்துக்கு நன்றி செலுத்துவோம் தகப்பனே. ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாக செய்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். அருமையாளர் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வாரமும் நம்ம பாத்தீங்கன்னா ஆச்சரிப்பு கூடார நிழல்கள் அதில் உள்ள சத்தியங்களை பாத்தீங்கன்னா நம்ம தியானிச்சு வந்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து இந்த வாரமும் ஆசாரியர்களை பிரதிஷ்டை செய்தல் என்ற தலைப்பின் கீழே தூது கொடுக்கும்படியாக சகோதரர் கார்த்திகேயன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டி சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பு வாழ்த்துக்களை நான் முதலாவது உங்கள் ஒருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வரக்கூடிய இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்களை எல்லாம், அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை எல்லாம் ஒவ்வொரு வாரமும் நம்ம தியானிச்சு கொண்டு வரோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திற்கு மிக ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு பாடமாக இது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அநேக பாடங்கள் நம்ம ஒரு நிழலும் பொருளும் என்ற அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம். காரணம் என்னன்னா, ஆசரிப்பு கூடாரம் முழுவதுமாக, ஆசரிப்பு கூடாரத்தில் செலுத்தப்பட்ட பலிகள், அப்புறம் ஆசரிப்பு கூடாரத்து கட்டுமானமாகட்டும், ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசாரியர்களாகட்டும், எந்த காரியங்களை நம்ம வாசித்தாலும், வேத வசனங்களை படித்தாலும் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் இன்னைக்கு கடைசி காலத்துல வாழ்ந்து விடக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிழலாக அங்க ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். அந்த நிழல் எடுத்து அந்த நிழலுடைய நிஜத்தை நாம தியானிச்சு கொண்டு வரோம். இவ்வளவு தேவனுடைய வார்த்தைகள், அவருடைய உன்னதமான தெய்வீக திட்டங்கள் இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள ரகசியமாக ஒரு மறைபொருளாக தேவன் வைத்திருக்கிறத நம்ம ஒவ்வொரு பாடம் பார்க்கும் பொழுதும் ஆச்சரியமாகத்தான் பார்க்கிறோம். அதே ஆச்சரியத்துல இன்னொரு ஆச்சரியம் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பாடத்தினுடைய தலைப்பு ஆசாரியர்களை பிரதிஷ்டை செய்தல் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. ஆசாரியர்கள் அப்படின்னு சொன்னா யார் அப்படிங்கிறது கடந்த வாரங்கள் நம்ம பார்த்துட்டோம். ஆசாரியர்கள்ல என்னென்ன செய்வாங்க, யார் யாரு எங்கிருந்து வந்திருக்காங்க, எந்த கோத்திரத்துல வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற காரியங்களை நம்ம பார்த்தோம். இப்போ ஆசாரியர்களை தேவன் தேர்வு செய்து அவர்களை பிரதிஷ்டை செய்யறாங்க அபிஷேகத்தின் மூலமா. என்ன நோக்கத்திற்காக அவர்களை பிரதிஷ்டை செய்யறாங்க, முதல்ல இந்த பிரதிஷ்டை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். அதுல இருக்கக்கூடிய தேவ ரகசியத்தையும் நம்ம புரிஞ்சுப்போம். பொதுவா அபிஷேகம் பண்றது இல்ல பிரதிஷ்டை பண்றது, இந்த ரெண்டு வார்த்தைகளும் ஒரே போலதான் இருக்கும். ஆனாலும் ஒரு சில காரியங்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம். அநேக இடங்கள்ல நம்ம வேதாகமத்தை நம்ம வாசிப்போம். அபிஷேகம் அப்படின்னு படிச்சிருக்கோம். அபிஷேகம் சொல்லும்போது எங்க அதிகமா படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ராஜாக்களை தேவன் என்ன பண்றாங்கன்னா, இந்த இஸ்ரேலுடைய ராஜாக்களை அபிஷேகம் செய்யறதுல நம்ம படிச்சிருக்கோம். முதல் ராஜாவாக இருக்கக்கூடிய சவுல் ராஜாவை அந்த சாமுவேல் என்ன பண்றாங்கன்னா அங்க அபிஷேகம் செய்யறத பார்க்க, ஒரு எண்ணெயை எடுத்து ஒரு குவளையில அல்லது ஏதாவது ஒரு கொம்பளோ எண்ணெய் எடுத்து அதை ஊற்றி அபிஷேகம் செய்யறத நம்ம பார்க்கணும். அந்த அபிஷேகம் செய்ததுக்கு அப்புறம் அவர் சாதாரண ஒரு அந்த நாட்டினுடைய, இஸ்ரேல் நாட்டினுடைய ஒரு சாதாரண ஒரு பிரஜையா இருக்கக்கூடிய ஒரு ஒரு குடிமகன், இஸ்ரேல் தேசத்தினுடைய ஒரு சாதாரண குடிமகன்
அதற்கப்புறம் அவர் ராஜாவா ஆகிறார். சரிங்களா? அதே மாதிரிதான் சவுலுக்கு அப்புறம் தாவீது. சரிங்களா? தாவீது ஒரு ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு சாதாரணமான ஒரு ஆடு மேய்ப்பன். ஆடு மேய்க்கிறவங்கள ரொம்ப அற்பமா இருப்ப நினைப்பாங்க. அந்த அந்த ஆடு மேய்க்கிற ஒரு வேலை, அந்த தொழில், அந்த மேய்க்கிற தொழிலே ரொம்ப ரொம்ப அற்பமான தொழில் அப்படித்தான் பார்ப்பாங்க. அந்த வேலையை செய்யறவங்களுக்கும் எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்ம எல்லாம் கேள்விப்பட்டது உண்டு, நீ ஒழுங்கா படிக்கலன்னா நீ மாடு மேய்க்கத்தான் லாக்கிடா, ஆடு மேய்க்கத்தான் நீ வந்து போக போற அப்படின்லாம் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் பிள்ளைகளை எல்லாம் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, இந்த ஆடு மாடு மேய்க்கிற ஒரு வேலை அப்படிங்கிறது ரொம்ப அற்பமானவை. அப்படி ஒரு அற்பமான ஒரு மனுஷனை சாமுவேல் அபிஷேகம் செஞ்சதுக்கு அப்புறம் அவர் ராஜாவாகிறார். சரிங்களா? அப்போ சாதாரண மனுஷன் ராஜாவாகிறதுக்கு தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டாச்சு. தெரிந்து கொள்ளப்பட்டதுக்கு அடையாளமா அங்க ஒரு அபிஷேகம் நடக்கு. ஒரு எண்ணெய் எடுத்து தலையில ஊத்திட்டாங்க அப்படின்னா அது ஒரு அபிஷேகத்துக்கு அடையாளம். இது அபிஷேகம். இப்படி எண்ணெயில அபிஷேகம் பண்றோம். அப்புறம் அக்னி அபிஷேகம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்புறம் நிறைய காரியங்களை நம்ம பார்க்கறோம். இப்ப இந்த அபிஷேகம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு ஏதாவது ஒரு தண்ணீர்லையோ இல்லை எண்ணெயிலையோ அவரை முழுவதுமாக அவர் எண்ணெய் பூசுறது, இல்லை எண்ணெயில தண்ணியில மூழ்க சேருது. இது அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப இதெல்லாம் அபிஷேகம். சரிங்களா? இதே மாதிரியே பிரதிஷ்டை அப்படின்னு ஒரு வார்த்தையும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரதிஷ்டை அப்படின்னு சொன்னா பாருங்க, சில இன்னைக்கு பிரதிஷ்டை குறித்து சில வார்த்தைகள் எங்கெல்லாம் நம்ம கேள்விப்படுவோம் அப்படின்னா, ஒரு சர்ச்சு புதுசா கட்டுறாங்க. அந்த சர்ச்சு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, தேவாலய ஆலய பிரதிஷ்டை அப்படின்னு ஒன்று பண்றாங்க. ஒரு ஒரு பெரிய ஒரு கூட்டம் போட்டு ஆக்சுவலாக அது ஒரு ஓப்பனிங் செரமனி, அவ்வளவுதான். ஆனா அது வந்து ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யறாங்க. அப்புறம் ஒரு போதகருக்கு பாஸ்டருக்கெல்லாம் படிக்கிறாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் படிக்கிறாங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவர்களை பிரதிஷ்டை பண்றாங்க. ஓகேங்களா? அப்புறம் குழந்தை பிறக்குது, பிறந்த குழந்தைய பிரதிஷ்டை பண்றாங்க. அப்புறம் ஒரு புதுசா ஒருத்தர் வீடு கட்டிட்டாங்க. வீடு கட்டி முடிச்சுட்டா அந்த புதிய வீடு, அது ஒரு ஆக்சுவலா வீடு ஹவுஸ் ஓப்பனிங் தான். அதை எப்படி சொல்லுவாங்கன்னா வீடு பிரதிஷ்டை அப்படின்னா. இதெல்லாம் இந்த பிரதிஷ்டைங்கிற வார்த்தை ஒரு ஆக்சுவலா ஒரு சமஸ்கிருத வார்த்தை தான். இந்த சமஸ்கிருத வார்த்தையுடைய பொருள் என்ன அப்படின்னா, பிரதிஷ்டைனா என்னதான் சொல்ல வர்றாங்க பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லும்போது, பிரதிஷ்டைனா என்னன்றதுக்கு ஒரு சின்ன ஒரு அறிவான ஒரு டெஃபினிஷன் கிடைச்சிச்சு. அதாவது பிரதிஷ்டை அப்படி சொல்லும்போது அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு நபரோ ஒரு தனி நபரையோ அல்லது ஒரு கூட்டத்தையோ அல்லது ஒரு பொருளையோ, காரோ வீடோ இடமோ ஒரு லேண்டு, அந்த மாதிரி ஒரு 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 மனுஷன் இல்லைன்னா ஒரு பொருள், ஏதாவது ஒரு பொருள் இல்லைன்னா ஏதாவது ஒரு வீடு இல்லை ஒரு ஏதாவது ஒரு இடம் இல்லைன்னா ஒரு ஊரு சொல்ல மாட்டேன், ஏதாவது ஒண்ணு அதற்கு முன்னாடி அது ரொம்ப பாவமா இருக்குது. பாவம்னா பார்க்க பரிதாபமா அந்த பாவம் இல்லை, அதாவது பாவ நிலையில ரொம்ப மோசமா கெட்டு போயிருக்கு, அப்படி ரொம்ப தீமை நிறைஞ்சிருக்கு. இப்படி பாவ நிலையிலையோ அல்லது தீமை நிலையிலையோ கெட்டு போய் இருக்கக்கூடிய அந்த ஒரு நபரையோ அல்லது ஒரு ஊரையோ அல்லது ஒரு இடத்தையோ ஒரு வீட்டையோ அல்லது பொருளையோ ஒரு தேவனுடைய ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு ஆன்மீக ஒரு ஸ்பிரிச்சுவல் பயன்பாட்டிற்கு ஒரு யூஸ்ஃபுல்லா மாத்துறது. சரிங்களா? அதை எப்படி மாத்துறது அப்படின்னா, ஒரு சில சடங்குகள் செய்து அல்லது ஒரு ஏதாவது ஒரு ஒரு ப்ரேயர் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, அப்படி ஒரு கெட்டதை அப்படி நல்லதா மாத்துறது. அதுக்கு பேர் தான் பிரதிஷ்டை அப்படின்னு. அப்போ ஒரு பாருங்க, ஒரு வீடு கட்டுறாங்க வச்சுக்கோ, ஒரு வீடு கட்டுறாங்க. அந்த வீடு அந்த இடம் வந்து ஏற்கனவே ஏதாவது ஒரு 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 ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு முள் செடி அல்லது ஏதாவது மரங்கள் ஏதோ ஒரு சமாட் இருந்திருக்கு. அந்த இடத்துல கிளீன் பண்ணி அங்கே ஒரு வீடு கட்டுறாங்க. ஒரு ஒரு 5-6 மாதம் வீடுகள் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த ஒர்க்கர்ஸ்லாம் வேலை செஞ்சுருப்பாங்க. எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ அந்த வீடு கட்டின அந்த வீட்டினுடைய உரிமையாளர் அங்கே வந்து புதுசாக குடி வர்றாரு. அப்போ அங்கே குடியேறதுக்கு முன்பாக என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையை அங்கே துவங்குறதுக்கு முன்பாக அந்த இடம் அசுத்தமாகவோ அல்லது ஒரு தீமையாகவோ இருந்திருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார்.
இப்போ அதை என்ன பண்றாங்கன்னா, அது ஒரு நல்ல ஒரு பரிசுத்தப்படுத்துறதுக்கு, தீமையிலிருந்து அது ஒரு நன்மையா மாத்துறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சடங்கு செஞ்சு அந்த சடங்கின் மூலமா அது பரிசுத்தமா மாறிடுச்சு. இதுக்கப்புறம் அது எப்பவுமே ஒரு பரிசுத்தமான இடம், பரிசுத்தமான வீடு அப்படின்னு அந்த வீட்டுக்கு இது இப்படி பண்றதுக்கு பேர் தான் பிரதிஷ்டை. இப்போ இதே மாதிரிதான் ஒரு நபர் என்ன பண்றாரு, ஒரு ஒரு மனுஷன் இருக்கிறார். அந்த மனுஷன் பிறந்ததுல இருந்து ரொம்ப கெட்ட மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்கிறார். தீமையான எண்ணம், தீமையான செயல் நிறைய செஞ்சுட்டு இருக்கிறார். இப்போ அவர் என்ன பண்றது அப்படின்னா, இப்போ இது அவர் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம, அவருக்கே பிரயோஜனம் இல்லாம நிறைய ட்ரிங்க்ஸ் பண்றாரு, நிறைய ஸ்மோக் பண்றாரு, நிறைய நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான தீய பழக்கங்கள் இருந்தெல்லாம் அவர் அவர் நிறைய பொய், பொறாமை அப்படிங்கிற சிந்தையும் கெட்டிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட மனுஷர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர் இதுக்கப்புறம் நல்லா இருக்கணும், அவருக்கு ஒரு ஒரு யாருக்குமே பயனுள்ள இல்லாத மனுஷனை எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள ஒரு மனுஷனா மாத்துறது. எப்படி இந்த இந்த கன்வெர்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா, அவருக்கு என்ன பண்றது, ஒரு ஒரு பிரார்த்தனையோ அல்லது ஒரு ஒரு பிரேயர் பண்ணி அவர் என்ன பண்றாங்கன்னா, அவர் கெட்டவரை நல்லவரை மாத்துறாங்க. இதுக்கு பேர் என்னன்னா, ஒரு ஒரு பர்சன் ஒருத்தரை பிரதிஷ்டை பண்றது, ஒரு ஆளை பிரதிஷ்டை பண்றது. அப்ப பிரதிஷ்டைன்ற வார்த்தையை எங்கெல்லாம் பயன்படுத்திருக்காங்க பாருங்க. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, என்னன்னா குழந்தையை பிரதிஷ்டை பண்ணிட்டு இருக்காங்களாம். இன்னைக்கு ஆர்சி சபைகள் எல்லாம் இந்த குழந்தை பிரதிஷ்டை இருக்காங்க. ஒருவேளை சிஎஸ்சியில கூட இருக்கலாம், எனக்கு அதை பத்தி தெரியல. ஒருவேளை குழந்தை ஞானஸ்தானத்தை தான் குழந்தை பிரதிஷ்டை சொல்றாங்களான்னு கூட எனக்கு கொஞ்சம் புரியல. அன்பான சகோதர சகோதரர்களே, இந்த இந்த குழந்தைக்கு என்ன அது இதுக்கு முன்னாடி தீமையான ஒரு வாழ்க்கையில் இருந்துச்சு, அப்புறம் என்ன இவங்க நன்மையை மாத்துறாங்க, என்ன சடங்கு அங்க பண்றாங்க, ஒருவேளை தண்ணி எடுத்து தெளிச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தை ரொம்ப பரிசுத்தம் மாறிடுச்சா, புரியல. ஆனா இது ஒரு 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 சடங்காச்சாரமாக இன்னைக்கு ஆர்சி அமைப்புகள்லையும் சிஎஸ்ஐ அமைப்புகளையும் இந்த மாதிரி பெயர் கிறிஸ்துவ அமைப்புகள்ல இது போன்ற குழந்தை பிரதிஷ்டை முறை இருக்கத்தான் செய்து இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் அறியாமையில் பண்ணிட்டு இருக்காங்க. இது பிரதிஷ்டைங்கிற விஷயங்கள் இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லாத்துடைய பார்வையும், கிறிஸ்துவர்களாகட்டும் இல்லை இந்துக்களாகட்டும் முஸ்லிம்ஸ் ஆகட்டும், கடவுள் மறுப்பு இருக்கிறவங்க கூட சில விஷயங்கள் எப்படி நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, பிரதிஷ்டை அப்படிங்கிறது இது ஒரு வகையான நன்மைக்கான மாறுதல், மாற்றம் அப்படின்னு ஒருத்தருடைய வாழ்க்கையில அல்லது ஒரு 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 வீடோ இல்லை ஒரு பொருளோ அது பிரதிஷ்டை செய்யப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அது என்னன்னா தூய்மையாயிடுச்சு, ரொம்ப பரிசுத்தமாயிடுச்சு அப்படின்னு அவங்க மனசுல நினைக்கிறாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ஒரு காரியம் ஜனங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த பிரதிஷ்டைங்கிற வார்த்தையை ஒரு புரிதல் நீங்க அறிமுகத்தை வச்சுக்கோங்க. இப்போ ஆசாரியர்களை பிரதிஷ்டை செய்யறது அப்படின்னு நம்முடைய வேதாகமத்துல வசனங்கள் வாசிக்கிறோமே, ஆசாரியர்களை தேவன் அப்படிதான் செஞ்சிருக்கிறாரா அப்படின்னா ஆமாங்க. முதல்ல என்ன பண்றாங்கன்னா, லேவி கோத்திரத்தை தேவன் அவருக்காக பிரிச்செடுக்கிறார். அந்த லேவி கோத்திரத்திலிருந்து ஆரோனையும் ஆரோனுடைய குமாரன் ஆரோனுடைய குடும்பத்தை மாத்திரம் தேவன் ஆசாரியர் என்று பிரிக்கிறார், தனியே பிரிக்கிறார். 24 லட்சம் ஜனங்கள் இருக்காங்க கிறிஸ்தவர்கள், சாரி இஸ்ரேல் ஜனங்கள். அந்த 24 லட்சத்துல லேவியரா இருக்கிறவங்களை மாத்திரம் தனியா தேவன் பிரிக்கிறார். சரிங்களா? அந்த லேவியர்களை தனியா பிரிச்சு அந்த லேவியர்களை பாருங்க, ஃபில்ட்ரேஷன் எப்படி வந்துட்டு இருக்கு பாருங்க. அந்த லேவியர்களை 30 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்களை மாத்திரம் என்ன பண்றாங்கன்னா அதுல இருந்து தனியா இன்னொரு ஃபில்டர் பண்றாங்க, அங்கிருந்து ஒரு ஃபில்டர் ஆகுது. சரிங்களா? அப்படி 30ல இருந்து 50 வயது வரையில ஒரு எண்ணிக்கையில நம்ம கடந்த வாரங்களை பார்த்தோம் 8300 பக்கம் இருக்காங்க. அதுல 5 பேரை மாத்திரம் எடுக்கிறார். ஆரோனுடைய 4 பிள்ளைகள், 4 குமாரர்கள், மகன், 5 பேர். ஆரோன் பிரதான ஆசாரியன், ஹை பிரீஸ்ட். 4 குமாரர்கள், ஆரோனுடைய குமாரர்கள் அண்டர் பிரீஸ்ட், ஆசாரியர்கள். சரிங்களா? இப்போ இவர்களை மாத்திரம் தனியா பிரிச்செடுத்தாச்சு. இப்போ மோசேட்ட தேவன் என்ன சொல்றாருன்னா, ஆரோனையும் ஆரோனுடைய குமாரரையும் நீ பிரதிஷ்டை பண்ணு அப்படின்னு சொல்றாரு. எதற்காக அப்படின்னா, இதுக்கப்புறம் ஆசாரிப்பு கூடாரம் தயாராயிடுச்சு. ஆசாரிப்பு கூடாரத்தை சுத்தியும் எல்லாமே ரெடியா இருக்கு. இப்போ ஜனங்களுடைய பலிகளை அவர்கள் செய்யணும். அந்த பலி ஊழியங்களை செய்யறதுக்காக அவங்கள நீ தயார் பண்ணணும்.
அந்த தயார் பண்ற சூழ்நிலை தான் அதுக்கான ஒரு அபிஷேகத்தை நீங்க அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு தேவன் சொல்றார். அந்த காரியங்களை தான் இப்போ மோசே செஞ்சிருக்கிறார். அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, அங்க எல்லா ஒட்டுமொத்த சமஸ்த இஸ்ரேல் ஜனங்களையும் ஆசரிப்பு கூடாரத்தினருக்கு முன்பாக வந்து எல்லாம் கூடும்படி சொல்லிட்டார். அப்ப எல்லாரும் அங்க கூடி வந்திருக்கிறாங்க. சரிங்களா? எல்லாரும் கூடி வந்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அங்க எல்லாரும் இருக்காங்க. இப்ப இவர் என்ன பண்றார், ஆசாரியர்களை அபிஷேகம் செய்யக்கூடிய காரியத்தை ஆரம்பிக்கிறார். எப்படி பண்றார், என்ன பண்றாருங்கிற வசனத்துல நம்ம வாசிச்சுட்டு அதுல இருந்து நமக்கு என்ன பாடம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும். அன்னைக்கு ஆசாரியர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், இது என்ன நாள், நமக்கு எது நம்முடைய வாழ்க்கையில இது எதற்கான நிழலா இருக்கு அப்படிங்கறத நம்ம பாடமா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்துல இதை குறித்து ரொம்ப நிறைய தகவல்கள் இருக்கிறது. நம்ம தேவையான வசனங்களை மாத்திரம் நம்ம இங்க எடுத்துருக்கிறோம். சகோதரி இப்ப வாசிப்பாங்க. நீங்க வாசிக்கும் போது கவனமா கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தைகளும் கவனிங்க. நம்ம விளக்கங்களை பின்னாடி நம்ம பார்ப்போம். வாசிங்க சகோதரி. லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவித்து அவனுக்கு உள்ளங்கியை போட்டு இடைக்கச்சையை கட்டி மேல் அங்கியை உடுத்தி ஏபோத்தை தரித்து அதன் மேல் ஏபோத்தின் விசித்திரமான கச்சையை கட்டி தொடர்ந்து வாசிங்க. அவனுக்கு மார்பதக்கத்தை அணிந்து மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளையும் வைத்து அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான். ஆமாங்க, தொடர்ந்து வாசிங்க. 10. பின்பு மோசே அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி அதிலே கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் மேல் 7 தரம் தெளித்து பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பரிசுத்தம் பண்ணும் படிக்கு அபிஷேகம் பண்ணி அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான். தேங்க்யூ சிஸ்டர். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ வசனம் நம்ம எங்க இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா, லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல ஆரம்பிச்சோம். அங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மோசே இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரையும் என்ன பண்றாங்கன்னா கூடி வர செய்யறாங்க. கூடி வர வச்சு அவங்க முதல்ல குறிப்பா ஆரோனையும் அவன் குமாரனையும் கொண்டு வந்து முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜலத்தினால ஸ்நானம் பண்ணி வித்து அப்படின்னா தண்ணீர்ல முழுவதுமாக கழுவுறாங்க. அதாவது குளிக்க வச்சிருக்கிறார். சரிங்களா? முழுவதுமா தன் சரீரம் முழுக்க சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளும் அசூசிகளும் நீங்க அவங்கள சுத்தமா கழுவிட்டாங்க. சரிங்களா? அப்படி கழுவி அதாவது குளிக்க வச்சிடறார். குளிக்க வச்சு சுத்தமானதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஆசாரியர்களுடைய வஸ்திரங்களை ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு பாடமா பார்த்தோம் இல்லைங்களா? அப்படியே அந்த வஸ்திரத்தை அப்படியே ஒன் பை ஒன்னா அந்த ஆர்டர் சீக்வன்ஸ்ல என்ன பண்றாருன்னா, இங்க வந்து அவரை ட்ரெஸ் பண்ண வைக்கிறார். எப்படி அப்படிங்கும்போது முதல்ல வந்து உள்ளாடை நமக்கு தெரியும், சணநூல் சல்லடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு அங்கி எடுத்து உள்ளங்கி, அதை கழுத்துல இருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு லினன் கிளாத் இருக்கக்கூடிய ஒரு அங்கி அதை போட்டுட்டு, அப்புறம் அதே கிளாத்ல சணநூல் வஸ்திரத்திலே இருக்கக்கூடிய அந்த லினன் கிளாத்லயே இடுப்புல கட்டிடுறாங்க. அந்த அங்கியில இடுப்புல கட்டிடுறாங்க. அடுத்தது அதுக்கு மேலங்கி இருக்கு. மேலங்கிங்கன்னா நமக்கு தெரியும் ப்ளூ கலர்ல இருக்கும். அந்த அங்கிக்கு கீழே தான் என்ன இருக்குன்னா, ஒரு மாதுளம்பழம், ஒரு கோல்டன் பெல்லு, தங்க மணி, அப்படி ஒரு பழம், ஒரு பெல் அப்படின்ற ஒரு வடிவத்தோட கீழே தொங்கலாக இருக்கும். நம்ம படிச்சுக்கணும். அந்த அங்கி போடுறாங்க. அதுக்கடுத்து ஏபோத்னா நமக்கு தெரியும், அது விசித்திரமா செய்யப்பட்ட ஒரு விசித்திரமான நெய். அது நம்ம அந்த நெசவோட நம்ம வீடியோலையும் பார்த்தோம். 3 கலர், ரத்தாம்பரம், இளநீலம், சிவப்பு, அப்படியெல்லாம் வந்து ஒன்னா மிக்ஸ் பண்ணி என்ன ஆகுனா 3 கலர்ல ஒரு முறுக்கு நூல் மாதிரி செஞ்சு அதில் செஞ்சதுதான் ஏபோத்து. அந்த ஏபோத்து எப்படி இருக்கும் அப்படின்னா, முன்பக்கமும் பின்பக்கம் இருக்கிற மாதிரி அப்படியே மடிச்சு தலை உள்ளிட்டு போடுற மாதிரி இருக்கும் ஏபோத்து. அதே கிளாத்லயே அதே துணி மெட்டீரியல்லையே இடுப்புல அந்த ஏபோத் போட்டதுக்கு அப்புறம் இடுப்புல கட்டிடுறாங்க. அதுக்கு பேர் இடைக்கட்சி போட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதுக்கு மேல இருக்கும் மார்பதக்கம் அப்படிங்கிறது என்னன்னா, இங்க கரெக்டா அந்த ஏபோத்துல ஊக்குல தங்கச்செயல் போட்டு இந்த இடத்துல என்னன்னா ஒரு 12 கற்கள், ரத்தன கற்கள் பதிச்சப்பட்ட அந்த ரத்தன கற்களை போட்டு 12 கற்களும் அங்க இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னா மார்பதக்கம். அது வெளியே இருக்கும், உள்ள அப்படி மடிச்சு வச்சுருப்பாங்க. 1 ஜான் அகலம், 1 ஜான் நீளம், சதுர வடிவில் இருக்கும்.
அதுக்குள்ள ஊரின் தும்மிம் 2 கல் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் போட்டுட்டா அடுத்தது தலைக்கு பாகை. முதல்ல என்ன பண்ணுவாங்க, அந்த சணநூல் துணியிலேயே தலைக்கு பாகை கட்டுறாங்க. அது முடியெல்லாம் மறைச்சு அப்படி கட்டிடுறது. அப்படி கட்டி மிச்சம் இருக்கிறத அப்படி பின்னாடி தொங்க விட்டுருவாங்க. அதுக்கு மேல தங்க தகட்டுல என்ன பண்றாங்கன்னா, கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். அதில் அப்படி வச்சு இப்படி கட்டிடுவாங்க அந்த பாகையோடு இருக்கு. அதுக்கு பேர் வந்து பொன் கிரீடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அது வந்து ஒரு அல்லது பொன் பட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? இதுதான் ஃபுல் யூனிஃபார்ம். இப்போ போட்டாச்சு. இப்போ போட்டதுக்கு அப்புறம் அபிஷேக தைலம் தனி பாடமா பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அபிஷேக தைலம் எப்படி செய்யறாங்க அப்படின்போது அந்த ஒலிவ எண்ணெயெல்லாம் எடுத்து அது நிறைய மிக்சிங்லாம் இருக்கும், சுகந்த வர்க்கங்கள்லாம் விட்டுருப்பாங்க. அப்படி அந்த ஒரு வாசனை தைலம், சரிங்களா, அதை எடுத்து என்ன பண்றாங்கன்னா அவருடைய தலையில அப்படி ஊத்தி என்ன பண்றாங்க, அபிஷேகம் பண்றாங்க. அப்படி ஊத்தி என்ன பண்றாங்கன்னா அப்படி அது அவருடைய தலையில ஊத்தி அபிஷேகம் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த 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 எண்ணெய் இவர் தலையில் ஊத்துறதுக்கு முன்பாக, ஆரோனுடைய தலையில் ஊத்தப்படுறதுக்கு முன்பாக அது எங்க போய் வருது அப்படின்னா பலிபீடத்தை போய் சுத்திகரிச்சுட்டு தான் அப்புறம் இங்க அவருக்கு வருது. பலிபீடம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும், ஆசரிப்பு கூடாரத்துல உள்ள என்ற பிரகாரத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே நமக்கு முதல்ல தெரியும் பலிபீடம். அதுக்கப்புறம் தான் தண்ணீர் தொட்டி, அப்புறம் தான் ஆசரிப்பு கூடாரத்திலேயே பரிசுத்தலம், அப்புறம் மகா பரிசுத்தலம். சரிங்களா? இப்போ அந்த பரிசுத்தலத்துல போய் என்ன பண்றாங்க, அந்த 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 தைலத்தை எடுத்து 7 தளம் தெரிக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த எண்ணெய், அந்த ஒரு தைலம் அப்படின்னா ஒரு எண்ணெய் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை இப்படி எடுத்து அப்படி பலிபீடத்துல என்ன பண்றாங்க, 7 தரம் தெளிக்கிறாங்க. தெளிச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய என்ன சொல்றதுங்க, அதுல பலிபீடத்துல அந்த நெருப்பு அல்றதுக்கு ஒரு கரண்டி, அப்புறம் சாம்பல் வலிக்கிறதுக்கு கரண்டி, கிண்ணங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுலயும் தெளிக்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அதெல்லாமே என்ன ஆகுது, இப்போ அபிஷேகம் செய்யப்பட்டாச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடையாளம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது அதே எண்ணெயில கொண்டு வந்து ஆரோனுடைய தலையில இப்ப என்ன பண்றாங்கன்னா ஊத்துறாங்க. சிரசின் மேல், ஆரோனுடைய சிரசின் மேல் ஊத்துறாங்க, தலையில ஊத்துறாங்க. அப்படி ஊத்தும் போது என்ன ஆகுறாங்க, ஆரோன் பரிசுத்தம் ஆறாங்க. ஆரோன் இப்ப என்ன ஆயிடுச்சு, பரிசுத்தம் ஆயாச்சு. இப்போ ஆரோன் எப்படி பரிசுத்தம் ஆறாங்க அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா, இதற்கு முன்னாடி ஆரோன் நிறைய பாவ காரியங்களை செய்திருக்கலாம், நிறைய பாவமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், தீமையான எண்ணத்துல இருந்திருக்கலாம், தீமையான சிந்தை இருந்திருக்கலாம், இதெல்லாமே அவருடைய இருந்திருக்கும். ஆனா இதுக்கப்புறம் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டாச்சு. இப்போ தேவனால அபிஷேகம் செய்து அவர் பிரதிஷ்டையும் செய்யப்பட்டாச்சு. அப்போ ஒரு பாவ மனுஷனை தேவன் பரிசுத்தப்படுத்திட்டார். சரிங்களா? அதற்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அவரை முழுவதுமாக தண்ணீரால குளிக்க வச்சு, அப்புறம் ஃபுல் யூனிஃபார்ம், அவருக்கு உடம்புல எல்லா என்ன ட்ரெஸ் இருக்கோ அந்த அலங்காரமான வஸ்திரம் தரிக்கப்பட்டு, அப்புறம் என்ன பண்றாங்க, பலிபீடத்தை கொண்டு போய் பலிபீடத்துல எண்ணெய் தெளிச்சுட்டு அப்புறம் வந்து இவருக்கு என்ன பண்றாங்க. ஸோ இப்போ இந்த 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 காரியங்கள் செய்ததுக்கு அப்புறம் ஆரோனுடைய அதே மாதிரி ஆரோனுடைய குமாரன் அண்டர் பிரீஸ்ட், அந்த 4 பேர் இருக்கும். என்ன சொல்ற அண்டர் பிரீஸ்டுடைய இருக்கு இல்லையா, அவங்களுடைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் அப்படின்னா வெறும் என்ன இருக்கும், ஒரு குல்லா இருக்கும், அப்புறம் முழுநீள அங்கி, இது சணநூல் வஸ்திரத்தினால, அப்புறம் ஒரு இடைக்கட்சி இருக்கும். சரிங்களா? இது ஆசாரனுடைய வஸ்திரம். பிரதான ஆசாரனுடைய வஸ்திரம் வேற, ஆசாரனுடைய வஸ்திரம் வேற. இப்போ அவர்களையும் இது போல என்ன பண்றாங்கன்னா அந்த காரியங்களை பின்னாடி அவர் மோசே செய்திருக்கிறதாக சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஆசாரியனை இவ்வாறு அபிஷேகம் செய்து பிரதிஷ்டை செய்து முடித்து விட்டார். சரிங்களா? இப்போ ஆரோன் பரிசுத்தமாயாச்சு. இப்போ இந்த காரியங்கள் எல்லாரும் பார்க்கும்படியாக மோசே இதை செய்து வைக்கிறார். சரிங்களா? இப்போ இதே விஷயம் யாத்ராகமம் 29ஆம் அதிகாரத்துல இந்த காரியங்கள் இருக்கு. அதையும் கூட நம்ம வாசிக்கலாம். வாசிட்டு அப்புறம் ஆவிக்குரிய அர்த்தத்துக்கு நம்ம போகலாம். சரிங்களா? சகோதரி வசனம் வாசிக்க முடியும் கேட்டுக்கொள்றேன். யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை. யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம் வசனம் 7 முதல். அபிஷேக தைலத்தை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. பின்பு அவன் குமாரரை சேர பண்ணி ஆசாரிய ஊழியம் அவர்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்கும்படி அவர்களுக்கும் அங்கிகளை உடுத்துவாயாக. ஆரோனுக்கும்
அவன் குமாரருக்கும் இடைக்கச்சைகளை கட்டி அவன் குமாரருக்கு குல்லாக்களையும் தரித்து இப்படியே ஆரோனையும் அவன் குமாரரையும் பிரதிஷ்டை பண்ணுவாயாக. தேங்க்யூ சிஸ்டர். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இங்க நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு ஒரு தேவனுடைய ஊழியத்திற்கு தேவனால தெரிந்து கொள்ளப்படுறாங்க. ஆரோனோ இல்ல ஆரோனுடைய குமாரரோ போய் என்ன பண்ணல அப்படின்னா, தேவனே நான் இந்த ஊழியத்தை செய்ய வர்றேன் அப்படின்னு அவங்கள வரல. அவங்க எந்த ஒரு மனுவோ பெட்டிஷனோ தேவன்கிட்ட கொடுக்கல. ஆனா தேவன் தான் தேர்ந்தெடுக்கிறார். யார் வேணும் யார் வேண்டாம் அப்படிங்கிறத தேவன் தேர்ந்தெடுக்கிறார். தேவன் தேர்ந்தெடுத்துட்டு அவர்களை என்ன பண்றாங்கன்னா பிரதிஷ்டை பண்றார். பிரதிஷ்டை அப்படி சொன்னா, இதற்கு முன்னாடி எப்படிப்பட்ட ஒரு பாவ வாழ்க்கை இருந்தாலும், ஒரு பாவ மனுஷனா இருந்தாலும், இதற்கப்புறம் பரிசுத்தப்படுத்த வேண்டிய கடமை இருக்கு. தேவன் பரிசுத்தப்படுத்திட்டார். ஏன் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னா, அவங்க இதுக்கப்புறம் செய்யக்கூடிய வேலைகள் அவ்வளவு ரொம்ப முக்கியமான வேலைகள். அப்படி என்ன வேலை செய்ய போறாங்க அப்படின்னா, ஜனங்களுடைய பலிகளை கொண்டு வந்து தேவனுடைய சன்னதிக்குள்ள வர போறாங்க. தேவன் வாசம் பண்ணக்கூடிய தேவனுடைய வாசஸ்தலத்துக்குள்ள அவங்க தைரியமா உள்ள பிரவேசிக்க போறாங்க. அப்போ என்ன பண்ணணும், அவங்க சரீரத்துல அல்லது உள்ளேயும் சரி சிந்தையிலும் சரி எல்லாத்துலேயும் அவர்கள் பரிசுத்தமா இருக்கணும். அவர்கள் பரிசுத்தமா இருக்காங்கன்றத முதல்ல அவர்களே நம்பணும். சரிங்களா? அப்போ தேவன் என்ன பண்றாங்கன்னா, இப்படியாக அவர்களை பரிசுத்தம் செய்ய வச்சு பரிசுத்தப்படுத்தி பலி முறைமைகளை எல்லாம் செய்ய வச்சார். அதுக்கப்புறம் ஜனங்களுடைய பலிகளை எடுத்து கொண்டு போயிட்டு கொடுக்க, அந்த பலிகளை கொண்டு போய் தேவசனையில் செலுத்த, பலிபீடத்தில் வச்சு தகனிக்க, எல்லா காரியங்களையும் தேவன் எப்படியெல்லாம் சொல்லியிருக்காரோ அதை எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டு அதன்படி செய்து வந்து வந்தாங்க. இதுதான் ஆசாரியர்களை பிரதிஷ்டை செய்யக்கூடிய ஒரு முறை. சரி, இப்போ கேள்வி என்னன்னா, ஏன் பிரதிஷ்டை அப்படிங்கும் போது பிரதிஷ்டை அங்க அவசியமா அப்படின்னா, கட்டாயம் அவசியம். காரணம், எல்லாரும் பாவத்தில் இருக்கிறாங்க. அப்ப பாவத்தில் இருக்கிறவங்கள தேவனுடைய பரிசுத்தமான வேலையில ஈடுபட வைக்கிறதுக்கு அவர்களை பரிசுத்தப்படுத்ததான் ஆகணும். அது மாத்திரமல்ல, ஜனங்களுடைய பலிகளை கொண்டு போய் தேவ சமூகத்தில் சேர்த்தணும்னாலும் அதற்கும் பரிசுத்தன்மை வேணும். அப்ப அந்த பாவ நிலையிலிருந்து அந்த பரிசுத்த நிலைக்கு வர்றதுக்கு இந்த பிரதிஷ்டை ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? அன்பான சகோதர சகோதரர்களே, இந்த காரியங்கள் நிழல். இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்தது ஆசாரியர்களை தேவன் எப்படி அபிஷேகம் செய்து பிரதிஷ்டை பண்ணினார் அப்படிங்கிறது ஒரு நிழல். இப்ப இந்த நிழலான காரியத்தை எடுத்து இதுல தேவன் புது சிருஷ்டிகளாக இருக்கக்கூடிய சுவிசேஷ யுகத்தினுடைய இறுதியில வாழ்ந்து கொண்டக்கூடிய நமக்கு தேவன் என்ன ஒரு நிழலான காரியத்தை வச்சிருக்கிறார், நமக்கு என்ன பாடம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ஆமாங்க நாமளும் தான் பாவத்துல இருந்தோம். ஒரு 2 வரியில இந்த விஷயத்த முடிச்சிடலாம். எப்படின்னா, நாங்க பாவத்துல இருந்தோம், தேவன் என்ன பண்ணாரு, எங்களை தெரிந்து கொண்டாரு, தெரிந்து கொண்டு எங்களை அபிஷேகம் பண்ணாரு. அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்றோம், ஊழியத்துல இருக்கோம். அப்போ புது சிருஷ்டிகளுக்கான அபிஷேகமா நம்ம பார்க்கறது, புது சிருஷ்டிகளுடைய பிரதிஷ்டையா நம்ம பார்க்கறது ஞானஸ்தானம். சரிங்களா? கரெக்ட், அவ்வளவுதான், சிம்பிள். 2 வரியில முடிச்சிட்டோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கிருந்து நம்ம ரொம்ப கவனமா சில பாயிண்ட் நம்ம கவனிக்கணும். குறிப்பா புதிதாக ஞானஸ்தானம் எடுத்த சகோதர சகோதரிகள், பழைய சகோதர சகோதரிகளும் சரி, எல்லாருமே உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய இடம் இந்த பாட்டு தான். காரணம் என்னன்னா, நம்முடைய சிந்தனைக்காக, உங்களுடைய அத்தனை பேருடைய சிந்தனைக்காக, நான் உட்பட நம்ம எல்லாருமே சிந்திக்க வேண்டிய முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தேவனால நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்டோமா? ஆமா, எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்டோம். தேவன் தான் நம்மளை தேர்ந்தெடுத்தார். எதற்காக அப்படின்னா, தேவன் என்ன நோக்கத்திற்காக அன்னைக்கு லேவியர்ல தேர்ந்தெடுத்தாங்களோ அதே நோக்கத்துக்காகத்தான் நாம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத ஏற்கனவே பாடங்களை 2-3 வாரங்களுக்கு முன்பாக நம்ம பார்த்துட்டோம். லேவியர் இடத்துல தனிப்பட்ட ஒரு நல்ல கேரக்டர்லாம் பார்த்தலாம் தேவன் தேர்ந்தெடுக்கல. ஆனாலும் தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விசேஷித்த காரியத்தை தேவன் நம்ம வாழ்க்கையில நம்ம கிட்ட பார்த்துருக்கணும். அப்படி எல்லாரிடத்திலையும் இல்லாத சில முக்கியமான குணலட்சணங்கள்
நம்மள ஒவ்வொருத்தருடையும் இருந்திருக்கணும். தேவன் அந்த காரியத்தை நோட் பண்ணித்தான் என்ன செய்திருக்கார் அப்படின்னா, இந்த ஒரு ஒரு அற்புதமான ஒரு உன்னதமான ஒரு அழைப்புக்குள்ள நம்மளை கொண்டு வர்றார். சரிங்களா? அப்படி கொண்டு வந்து முதல்ல எப்படி அங்க ஆசாரியன் சரீரம் முழுக்க அங்க ஒரு அபிஷேகம் செய்யப்பட்டுச்சோ, அதே போல இங்க நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், சத்திய வசனத்தை அப்படியே உள்வாங்கி நம்ம அந்த ட்ரெஸ் போடுறது இருக்கு இல்லைங்களா, உள்ள சணநூல் சொல்ல இடத்துல இருந்து அந்த உள்ளாடையில இருந்து அப்புறம் உள்ளங்கி அப்புறம் மேலங்கி அப்புறம் ஏபோத்து, இது எல்லாமே என்னன்னா தேவ ரகசியங்கள் தான். சத்தியத்துல படிச்ச பாருங்க, சத்தியத்தை முழுமையாக தெரிஞ்சு எல்லாமே தேவனுடைய கிருபை, இரக்கம், அவருடைய உன்னதமான சத்தியங்கள். அதை நம்ம ஒவ்வொன்றா நம்ம போட 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 என்ன ஆயிட்டு இருக்கிறோம், அந்த பரிசுத்தமாகுதலுடைய ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்றோம், சத்தியங்களாக கேட்டு தேவனுக்காக நான் என்ன பண்றேன், நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். அதுக்கு பேர் தான் பிரதிஷ்டை செய்யறது. இதுக்கப்புறம் நான் எப்படி வேணாலும் நான் வாழ மாட்டேன், இது வரைக்கும் நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம், இதுக்கப்புறம் நான் என்னுடைய சுய விருப்பத்தின்படி நான் வாழ போறதில்ல. தேவனே, உம்முடைய சித்தத்தை செய்ய இதோ நான் வருகிறேன் அப்படின்னு நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி வந்தது போல அதே வழியில அதே மாதிரி நாமளும் என்ன பண்றோம், நம்முடைய ஆண்டவரை பின்பற்றி நாமளும் வரோம். நம்முடைய மணவாளன் என்ன நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ, என்ன காரியங்களை செய்து நமக்கு ஒரு மாதிரியை பின் வச்சு போனாரோ, அதே மாதிரியை நாமளும் பின்தொடர்ந்து நம்ம இந்த ஒரு அழைப்புக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த ஒரு காரியத்தை, இந்த ஒரு ராஜரீக ஆசாரியன் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்தானத்தை தேவனுடைய கரத்திலிருந்து நம்ம நேரடியாக பெற்றுக்கொண்டோம். அங்க மோசே தான் செஞ்சு வச்சாங்க. மோசே நம்ம யாருக்கு அடையாளம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். இங்க நமக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அதை செஞ்சு கொடுக்குறார். சரிங்களா? அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். இப்ப இந்த ஆசாரிகளை பிரதிஷ்டை செய்யறதுல நிழல் பார்த்துட்டோம். அப்படியே புது சிருஷ்டியினுடைய பிரதிஷ்டை என்னன்றதை பார்த்தோம்னா நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் புரியும், நம்முடைய கேள்விக்கும் பதில் கிடைக்கும். நாம ஞானஸ்நானம் எடுத்த உடனே நாம் பரிசுத்தமாயிட்டோமா? இதுதான் கேள்வி. நான் திரும்ப அந்த கேள்வியை நான் உங்களை மத்தியில் நான் வைக்கிறேன் தாழ்மையோட. நம்ம எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். ஞானஸ்தானம் எடுத்த உடனே நாம் எல்லாரும் பாவத்திலிருந்து விடுதலையாகி எல்லாருமே பரிசுத்தமான மாறிட்டோமா அப்படின்னா கட்டாயமா இல்லைங்க. அது கட்டாயமே இல்லை, அது வெறும் அடையாளம் மட்டும்தான். அப்ப நம்ம எப்ப பரிசுத்தம் ஆகிறோம் அப்படிங்கும்போது தேவன் நம்முடைய எப்ப பரிசுத்தப்படுத்துறார், அந்த பரிசுத்தமாகுதுங்கிற ப்ராசஸ், அந்த பிரதிஷ்டை, ஆசாரிகளை பிரதிஷ்டை செய்யணும் இல்லையா? ஏன்னா ஆசாரிய ஊழியத்துக்கு அவங்க இனி வரப்போறாங்க இல்லையா? இப்ப நாம எல்லாருமே ஆசாரிய ஊழியத்துக்கு நம்மளை அர்ப்பணிக்கும் போது தேவன் அந்த அர்ப்பணிப்புல நமக்கு ஒரு பிரதிஷ்டை பண்ணி என்ன பண்றாருன்னா அந்த ஊழியத்துக்கு நம்மளை எடுத்துக்கிறார். தேவன் நம்மளை எப்போ பிரதிஷ்டை பண்றார், எப்படி பண்றார் அப்படிங்கிறத நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதருடைய எழுத்துக்களை நம்ம வாசிச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். நான் சகோதரி இப்போ வாசிப்பாங்க, நீங்க கவனிங்க. அப்புறம் நான் பின்னாடி விளக்கம் கூட நான் சொல்றேன். சகோதரி வாசிங்க. ஆசாரியர்களை பிரதிஷ்டை செய்தல் என்றால் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மனித சித்தத்தை யெகோவா தேவனுக்காக மரணபரியந்தம் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்ததையும், அவருடைய சரீரமாக அழைக்கப்பட்ட நீதிக்காக உபத்திரவப்பட்டு தங்களுடைய மாம்ச சிந்தை அனைத்தையும் தேவனுக்காக மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்த திருச்சபையையும் நிழலாக காட்டுவதுதான் இந்த ஆசாரியர்களின் பிரதிஷ்டையாகும். ஆரோனின் நம்ம விளக்கம் பார்த்துக்குவோம். அதாவது எப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து எப்படி தேவனுக்கு பிரியமா வாழ்வது அப்படிங்கிறத ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், ஒரு வாழ்ந்து காமிச்சாரோ, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கைன்னா இதுதான் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி, நம்ம எல்லாருக்கும் உரைக்கிற மாதிரி அவர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சார் இல்லையா? அந்த வாழ்க்கையில நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் என்ன பண்றாருன்னா, அவர் இந்த பூமியில இருக்கும் பொழுது அவருக்கு சுய சித்தம் நிறைய இருந்திருக்கலாம். அதாவது என்ன சொல்றதுன்னா, அவருடைய யோசனைகள் நிறைய இருந்திருக்கலாம்.
அவருடைய விருப்பங்கள் நிறைய இருந்திருக்கலாம். ஆனா எதையுமே அவருடைய விருப்பத்தை இந்த பூமியில செய்யல. அவருக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யல. இது தேவனுக்கு சரியா, தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு இருக்குதா, என் தேவன் இதன் மூலமாக, இந்த காரியத்தின் மூலமாக, நான் 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 பேசுறது மூலமா, நான் இதை செய்யறது மூலமா, என்னுடைய நடவடிக்கை மூலமா, என்னுடைய குணலட்சணத்தின் மூலமாக தேவன் மகிமைப்படுகிறாரா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அவர் என்ன பண்றாருன்னா, தேவ சித்தத்துக்கு அவர் கடைசி அவருடைய கடைசி சொட்டு உயிர் அவரோட உடம்புல இருக்கிற வரைக்கும், அந்த சிலுவையில தொங்கி அவர் ஜீவனை விடுற வரைக்கும் அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய சித்தத்தை செய்யவே இல்லையா, தேவனுடைய சித்தத்தை மட்டும்தான் செஞ்சார். அப்படின்னா தேவன் பரலோகத்திலிருந்து அவர் என்ன யோசிச்சிருக்கிறாரோ அதை புரிஞ்சுட்டு இந்த பூமியில வாழ்ந்து காமிச்சிட்டார். அதற்கு அவருக்கு ஒரு பெரிய ஒரு கீழ்ப்படிதல் அவருக்குள்ள இருந்துச்சு. அந்த கீழ்ப்படிதல் நிமித்தமா அவர் என்ன பண்றாருன்னா, தன்னை அப்படியே அர்ப்பணிச்சிருக்கிறார். அவர் அர்ப்பணிச்ச அதே மாதிரி 1,44,000 பேரும் இந்த பூமியில அவங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்யாம தேவனுடைய விருப்பத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் இந்த பூமியில நான் செய்யறதுக்கு வர்றேன்னு சொல்லி அர்ப்பணிச்சிருப்பாங்களா? அப்படி அர்ப்பணிச்சவங்களுக்கு தான் இப்ப நம்ம அப்படி யாரும் அர்ப்பணிச்சிருந்தா அதுதான் அடையாளமாம யார் அப்படின்போது அன்னைக்கு நடந்த ஆசாரியர்களுக்கான பிரதிஷ்டை அதான் நிழலா காட்டுன்னு சொல்ற. சரிங்களா? தொடர்ந்து இப்ப நம்ம வாசிக்கலாம். சகோதரி வாசிங்க. ஆரோனின் குமாரர்களால் பிரதிநிதித்துவப்படும் இந்த முழு சரீர அங்கத்தினர்கள், அதாவது மற்றும் ஆரோனால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் தலை, இந்த சுவிசேஷ யுகத்தில் செய்த மெய்யான பலியால் திரும்ப கொடுத்தல், ஆட்சி செய்தல், மனுக்குலத்தை ஆசீர்வதித்தல் போன்ற வருங்கால வேலைக்காக ராஜரீக ஆசாரியர்களாக இப்பொழுதே பிரதிஷ்டை செய்து கொள்கிறார்கள். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, ஆசாரியர்கள் அங்க ஆரோனுடைய குமாரர்களும் அங்க எதற்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டாங்க அப்படின்னா, தேவனுடைய ஊழியத்திற்காக. தேவனுடைய ஊழியம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய பலிகளை எடுத்துக்கொண்டு போய் தேவ சமூகத்துல கொடுத்து தேவனுக்கும் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த அதுல ஒரு ஒப்புரவாக்குறது, அவங்களுடைய பாவத்தை போக்கி தேவனிடத்திலிருந்து ஒரு மன்னிப்பையும் இரக்கத்தையும் வாங்கி ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை அன்னைக்கு ஆசாரியர்கள் செஞ்சாங்க இல்லையா? அதே மாதிரி அதற்காகத்தான் அங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டாங்க. அதே மாதிரி இப்போ நாம ஏன் பிரதிஷ்டை செய்யறோம் அப்படின்னா, பின்னாடினா இந்த உலகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இட் மீன்ஸ் வாட்னா மகாபோத்திரத்தோட இந்த உலகம் முடிஞ்சிடும். மகாபோத்திரத்துக்கு அப்புறம் சபை முடிஞ்சிடும். சபைக்கு அப்புறம் திரள் கூட்டமும் நிறைவடைஞ்சிடும். சபை 1,44,000 பேர் இந்த பூமியிலிருந்து தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்டுருவாங்க. அதுக்கப்புறம் திரள் கூட்டம், அப்புறம் ஒரு பெரிய ஒரு மகா உபத்திரவத்துல இந்த ஒட்டுமொத்த உலகமும் எல்லாமே அழிக்கப்பட்டு திரும்ப தேவனுடைய அந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய ராஜ்யத்துல உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆகும். யாருடைய உயிர்த்தெழுதல்? உலக ஜனங்கள் உயிர்த்தெழுதல். அப்படி உலக ஜனங்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அந்த உலக ஜனங்கள்ல பாருங்க, கிறிஸ்தவர்களும் இருப்பாங்க, இந்துக்களும் இருப்பாங்க, முஸ்லிம்ஸ் இருப்பாங்க, கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றவங்க இருப்பாங்க, இன்னும் வேற வேற மதத்துல இருப்பாங்க. எல்லா மனுஷர்களும் உயிரோடு வருவாங்க. அப்ப எல்லா மனுஷரும் உயிரோடு வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் எல்லோருக்கும் தேவன் யார், கிறிஸ்து யார், தேவனுடைய விருப்பம் என்ன அப்படின்னு, தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய ரகசியம் என்ன, ரட்சிப்பு கொடுத்து இந்த ரட்சிப்பின் திட்டத்தை அவங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்து சத்தியத்தை போதிச்சு எல்லாரும். எப்படிங்க முஸ்லிம்ஸ் கேட்பாங்களா? கண்டிப்பா கேட்பாங்க அந்த காலப்பகுதியில. சரிங்களா? எப்படி இந்துக்கள் கேட்பாங்களா? கண்டிப்பா கட்டாயம் கேட்பாங்க. அப்படி எல்லா மதத்தினரும் எல்லா மக்களும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு நாள் அந்த தேவனுடைய ராஜ்யத்துல எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அவங்க கேட்டுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படி சொல்லி கவனிச்சு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, அவர்கள் இந்த தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை அந்த உலக ஜனங்கள் வாழ ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய பாவமும் அவங்க விட்டு போகும். அவர்களும் தேவனுக்கு பிரியமான ஒரு பரிசுத்த நிலையை அடைவாங்க. சரிங்களா? இப்படி அவர்கள் அந்த அந்த ஒரு சூழ்நிலைக்கு வர்றதுக்கு யார் இறங்கி அங்க வேலை செய்ய போறாங்க அப்படின்னா,
கிறிஸ்துவோடு கூட சபை செய்ய போறாங்க. 1,44,000 பேர் கிறிஸ்துவோடு கூட 1,44,000 பேரும் அங்க ஆசாரியர்களாக, அங்க தங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அன்னைக்கு அங்க ஊழியம் செய்யறதுக்கு இங்க இந்த பிரதிஷ்டை நடக்குது. நான் திரும்ப சொல்றேன், இது முக்கியமான பாயிண்ட், நல்லா புரிஞ்சுக்கங்க. ராஜ்யத்துல, தேவனுடைய ராஜ்யத்துல ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் ரட்சிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு குரூப் வேலை செய்வாங்க. அந்த குரூப் சபை வகுப்பார். நீங்களும் நானும் அப்படி சபை வகுப்பாரா நம்ம தேர்வு செய்யப்பட்டு அங்க போய் அவங்களுக்கான ஊழியத்தை செஞ்சு அவர் எல்லாத்தையும் திருத்தி அவங்க பாவத்திலிருந்து அவங்களை விடுதலையாக்கி தேவனுக்கு நேராகவும் தேவனை தொழுது கொள்ளும்படியாக செய்ய போறோம். அப்படி செய்யறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பிரதிஷ்டை செய்யப்படணும். பின்னாடி செய்யற வேலைக்கு இப்ப பிரதிஷ்டை நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. அப்போ பிரதிஷ்டை அப்படிங்கிறது அன்னைக்கு அப்படி தைலத்தை எடுத்து தலையில் ஊத்துனா அவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டாச்சு. அது நிழல்ல. இங்க நிஜத்துல எப்படி தெரியுங்களா? தண்ணியில விட்டு முழுக்கினாலோ இல்ல எண்ணெய் எடுத்து அபிஷேக எண்ணெய் எடுத்து தலையில் ஊத்துனாலோ பிரதிஷ்டை நடந்துராது. அப்ப பிரதிஷ்டை அப்படிங்கிறது நாம ஞானஸ்தானம் எடுத்த நாள்ல இருந்து சாகர வரைக்கும், நமக்கு ஒரு மரணம் வரும் இல்லையா, நம்முடைய வாழ்நாள் கடைசி நாள், அது வரைக்கும் நாம வாழக்கூடிய வாழ்க்கை தான் பிரதிஷ்டை. நான் திரும்ப சொல்லிடுறேன் பாருங்க. இந்த பிரதிஷ்டை அப்படிங்கிறது பின்னாடி நம்ம ஒரு ஊழியம் செய்ய போறோம் கிறிஸ்துவோட சேர்ந்து. அந்த ஊழியத்திற்கு இப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, தேவன் நம்மளை இப்பவே என்ன பண்றார்? பிரதிஷ்டை செய்யறார். அப்ப பிரதிஷ்டைங்கிறது ஒரு செகண்ட் மூமெண்ட்ல நடக்கிற விஷயம் அல்ல. இது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நம்ம உண்மையும் உத்தமா இங்க வாழ்ந்து காட்ட வேண்டியது இருக்கு. பரிசுத்தமாகிறது நமக்குள்ள நடக்கணும். பாவியா இருக்கிறோம், பரிசுத்தமாகிறது ஒரு செகண்ட்ல இப்படி நடக்காது. இப்படி எண்ணெய் ஊத்துறதுனாலயோ ஒரு ஞானஸ்தானம் இருக்கிற தண்ணி தொட்டிலையோ ஒரு ஆத்துலயோ குளத்துலயோ இப்படி இறங்கிட்டு இப்படி ஏறதுல நடக்காது. காரணம் அது வெறும் அடையாளம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனை மாற்றம் நடக்கணும். அந்த சிந்தனை மாற்றம் எப்ப நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னா, தேவன் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்துறார். அந்த முயற்சியை தேவன் கையில் எடுத்துட்டார். உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்கணும் அப்படின்னு தேவன் நினைச்சிட்டு கையில் எடுத்துட்டார். இதுதான் தேவனுடைய சித்தம். ஒரு இடத்துல ஒரு வசனம் இப்ப ஞாபகம் வருது, ஸ்கிரீன்ல உங்களுக்கு வராது, நான் சொல்றது உங்களுக்கு நினைவுல வரும்னு நினைக்கிறேன். எது தேவ சித்தம் அப்படின்னா, நாம் அனைவரும் பரிசுத்தம் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்குன்னு சொல்லிட்டு புதிய ஏற்பாட்டில் வசனம் படிச்சுக்க. அப்போஸ்தலருடைய எழுத்துக்கள். அப்போ நாம பரிசுத்தம் ஆகிறதா தேவனுடைய சித்தமா இருக்கு. அப்போ தேவ சித்தம் என்ன? நீங்களும் நானும் பரிசுத்தம் அடைகிறது. சரிங்களா? அந்த பரிசுத்தம் அடைகிறதுடைய பரிசுத்தமாகிறது, அந்த பரிசுத்தமாகக்கூடிய ப்ராசஸ் இருக்கு பாருங்க, அந்த ப்ராசஸ் தான் பிரதிஷ்டை. தொடர்ந்து வாசிங்க சகோதரி. இவ்விதமான பிரதிஷ்டையானது தேவனுடைய சித்தத்திற்காகவும் அவருடைய ஊழியத்திற்காகவும் தங்களுக்குரிய எல்லாவற்றையும் அர்ப்பணிப்பதை குறிக்கிறது. இப்படி தங்களையும் தங்களுடையவைகளையும் தங்களுடைய மாமிசீக நம்பிக்கைகளையும் உலகத்திற்காக அழித்துவிட்டு கிறிஸ்துவோடு கூட உடன் பலி செலுத்துபவர்களாக ஆனவர்களை யெகோவா தேவன் ஒரு புதிய நிலைக்குள், ஆவிக்குரிய நிலைக்குள் ஜனிப்பிக்கிறார். இவ்விதமாக இவர்கள் எல்லோரும் தேவனுடைய புத்திரராக எண்ணப்படுவார்கள். தேங்க்யூ சிஸ்டர். அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்க, இந்த பிரதிஷ்டை அப்படிங்கிறது என்னன்னா, தேவ சித்தத்துக்கு நம்மளை ஒரு ஒப்பு கொடுக்கறது. ஒப்பு கொடுக்கணும்னா என்ன? இப்போ நீங்களும் நானும் தேவனுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோமா அப்படின்னு நம்மளே நம்ம ஒரு கேள்வி கேட்போம், சுய பரிசோதனை காத்தோம். இதுக்கான பதில் நம்ம வெளியே சொல்ல வேண்டியதில்லை, நம்முடைய மனசுக்கு தெரியும் இல்லையா? நம்ம எல்லாருமே ஆமா நாங்க எங்களை ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது எந்த அளவுக்கு சரியா இருக்குன்னு நான் தெரியல. ஆனா ஒப்பு கொடுக்கறது என்னங்கிறது
இப்போ நம்ம விளக்கம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் நிதானிச்சு பாருங்க, நாம் தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டோமா அப்படின்னு நீங்கள் சரியா அதுக்கப்புறம் உங்களை நீங்களே பரிசோதிச்சு பாருங்க. அப்போ ஒப்பு கொடுக்கணும் என்ன அப்படிங்கும்போது, ஞானஸ்தானம் நான் எடுத்து தேவனுக்காக ஒரு வாழ்க்கை நான் வாழ போறேன், நான் பரிசுத்தமாகிறேன் அப்படி சொல்லி நாம ஞானஸ்தானம் எடுத்த அந்த மூமெண்ட்ல ஒன்றும் நடக்காதுங்கிறத நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். சரிங்களா? அப்போ எப்படி நடக்குது, என்ன நடக்குதுன்னா, நம்முடைய வாழ்க்கை இப்போ ஒருத்தர் 30 வயசுல ஒரு ஞானஸ்தானம் எடுக்கிறார், அல்லது 40 வயசுல ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுக்கிறாருன்னா, அந்த 40 வருஷ காலம் இந்த பூமியில அவர் ஒரு வாழ்க்கை இருப்பார் இல்லையா? நோட் பண்ணிக்கோங்க. 40 வருஷ காலம் அவர் என்ன பண்ணியிருப்பார்? இந்த பூமியில ஏதோ ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து, அவருக்குன்னு ஒரு தொழில், அவருக்குன்னு ஒரு குடும்பம், பிள்ளை குட்டிகள், மனைவி, அவருக்குன்னு சொத்து, அவருக்குன்னு சில ப்ராப்பர்ட்டி, வீடு வாசல், காடு தோட்டம் அப்படின்னு எல்லாம் இதாக இருக்கும். இப்போ அவருக்கு வயசு ஒரு 40ன்னு வச்சுக்கோங்க. 40 வருஷம் வாழ்ந்தாச்சு. இந்த சொசைட்டில, இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல ஒரு அந்தஸ்துல இருப்பார். அவர் சொன்னா அவர் ஊர்ல எல்லாரும் அவர் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்க. அப்படிலாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பார். சரிங்களா? இந்த 40 வருஷம் அப்படி வச்சுக்கோங்க. இன்னும் இந்த பூமியில அவர் இன்னொரு 40 வருஷம் வாழ்வார்னு வச்சுக்கோங்க. இன்னொரு 40 வருஷம், இப்போ வரைக்கும் ஒரு 40 வருஷம் வாழ்ந்திருக்கிறார், இன்னொரு 40 வருஷம் வாழுவார். அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, அவர் எப்படி வாழலாம் அப்படின்னா, அவர் சந்தோஷமா இருக்கலாம், அல்லது கஷ்டப்பட்டு இருக்கலாம், இல்ல அவருக்கு நிறைய செல்வம் செல்வாக்கு, அவர் ஃபேமிலி குடும்பம் அவருக்கு எல்லாமே இருந்திருக்கலாம், அந்த அந்தஸ்தோட வாழ்ந்திருக்கலாம், அல்லது கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்கலாம். எப்படி வேணா ஒரு வாழ்க்கை இருக்கு அவருக்கு. ஆனா அவருடைய வாழ்க்கையில அவருக்கு என்ன பிடிக்குமோ, அவர் என்ன விரும்புறாரோ அதை செய்யறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. கரெக்டுங்களா? 40 வருஷம் அப்படித்தான் வாழ்ந்தாரு, இனிமேலும் அப்படித்தான் வாழ்வார். அவருக்கு பிடிச்சது செய்வாரு, அவர் விரும்பினது செய்வாரு, எல்லாமே சந்தோஷமா இருப்பாரு. எங்க வேணாலும் போவாங்க, எந்த ஊருக்கு வேணாலும் போவாங்க, எந்த ஊர்ல இருந்து வேணாலும் வருவாங்க, அவர் என்ன வேணாலும் செய்யலாம். அப்படிங்கிற எல்லா ஒரு விருப்பமும் சுயாதீனமும் சுதந்திரமும் அவருக்கு இருக்கு. சரிங்களா? இப்போ தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும்னு அந்த மனுஷர் முடிவெடுத்துட்டா, அவர் என்ன முடிவெடுப்பார் தெரியுங்களா? தேவனே, நான் உங்கள்கிட்ட என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை, இனிமேல் வாழ்க்கை, என்னுடைய செல்வம், என்னுடைய செல்வாக்கு, என்னுடைய வேலை, நான் பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ், என் குடும்பம், என் மனைவி, என்னுடைய பிள்ளைகள், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய எதிர்காலம், இது எல்லாம் சேர்ந்து இருக்கு இல்லையா, இதுக்குள்ள என்னுடைய விருப்பம், என்னுடைய உலகத்துல தேவைகள் எல்லாமே இருக்கு. அப்படியே ஒட்டுமொத்த பேக்கேஜ் அப்படியே தூக்கி தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துருவார். அப்படியே சரண்டர், அவருடைய பாதத்துல சமர்ப்பிச்சு, தேவனே, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைய நான் உங்க கையில ஒப்பு கொடுத்துட்றேன். இதுவரைக்கும் நான் எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம், ஆனா இனிமேலே என்னுடைய விருப்பத்திற்காக நான் வாழ மாட்டேன். எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, எனக்கு ஒரு தன்னம்பிக்கையில இருந்துச்சு, நான் இந்த பூமியில நான் ஜெயிப்பேன், இந்த உலகத்துல நான் நிறைய விஷயங்கள் ஜெயிச்சு காட்டியிருக்கிறேன், இனிமேல் நிறைய ஜெயிக்க போறேன், நிறைய சம்பாதிக்க போறேன், எனக்கு நிறைய அறிவு இருக்கு, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்னு நினைச்சு வாழ்ந்திருப்பார் இல்லையா, அதை எல்லாத்தையும் தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துறதான். தேவனே, நான் எப்படி வேணாலும் ஒரு வாழ்க்கை வாழுவேன், இல்லை வாழ்ந்துட்டேன், இனிமேல் நான் அப்படி இல்லை, உங்ககிட்ட நான் ஒப்பு கொடுக்குறேன். இப்படி இதுக்கு பேர் தான் முழுமையான அர்ப்பணிப்பான். அப்படி ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தேவன் அதை அங்கீகரி எடுத்துக்கிறாராம். இதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதுக்கு யாருதான் பொறுப்புனா தேவன் தான் பொறுப்பு. தேவனே பொறுப்பெடுத்துக்கன்னு சொல்றாங்க. நான் சொல்ற பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஒருவர் இப்படி ஒப்பு கொடுத்தா, முழுவதுமா அர்ப்பணிச்சா, தேவன் என்ன பண்றாரா, அப்படியே எடுத்துக்கிறாராம். என்னுடைய மகன், என்னுடைய மகள் முழு மனதோட முழுசா தன்னை ஒப்பு கொடுத்துருக்கிறார். அப்படி நம்ம தேவன்கிட்ட கொடுத்துறது. அப்படி கொடுத்துறதுக்கு அப்புறம் அவர் நமக்கு என்ன செய்வாராம், நமக்கு என்ன வேணும், சாப்பிட்றதுக்கு என்ன வேணும், போட்டுக்கிறதுக்கு என்ன ட்ரெஸ் வேணும், இவர் எங்க தங்கணும், இவர் எப்படி வேலை செய்யணும்,
அப்படின்னு அதுக்கப்புறம் தேவன் ஒவ்வொன்றா தீர்மானிச்சு நமக்கு என்ன வேணுமோ கொடுக்குறாரு. நம்ம ஃபேமிலியில நம்ம தானே பார்த்துட்டு இருந்தோம். நம்ம மனைவிக்கு இல்லை நம்முடைய பிள்ளைகளுக்கு அவங்களுடைய எதிர்காலம் என்ன, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் நம்ம என்ன செய்யலாம், அதுக்கு ஒரு சேவிங்ஸ் வச்சுக்குவோம். அப்புறம் அவங்களுக்கு எதிர்காலம் படிக்கணும், அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் இல்லையா? யோசிச்சு பண்ணியிருப்போம்ல. இப்போ இதுக்கு தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயா இருக்கிறோமா? ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம முழுசா தூக்கி தேவன் கையில் கொடுத்துட்டு முழு நம்பிக்கையோட விசுவாசத்தோட தேவன் இதுக்கப்புறம் வழிநடத்துவார். தேவன் எனக்கு என்ன சொல்றாரோ, என்ன செய்ய சொல்றாரோ அதை மட்டும் நான் கேட்டு அதை மட்டும் நான் செஞ்சுட்டு இருப்பேன். மற்ற எல்லாத்தையும் தேவன் பார்த்து, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாமே நமக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு வசனம் படிச்சிருப்போம். அந்த வசனம் படிச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கோம்னா, முதல்ல தேவனை தேடுவோம், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம், மற்றது தேட வேண்டாம் அப்படின்னு. அது உண்மையான வார்த்தை. அது எங்க வருதுன்னா இந்த இடத்துல நமக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்பயாகுது. அன்பான சகோதரர்களே, நாம் இந்த முழுமையாக அர்ப்பணிக்கிறதுல தான் நம்ம குறைபடுறோம். ஏன் முழுமையாக அர்ப்பணிக்கல? நமக்கு ஒரு விசுவாச குறைச்சல் இருக்கு. என்ன பண்றோம்? நம்ம வீடு, நம்முடைய ப்ராப்பர்ட்டி, நம்முடைய பிசினஸ், நம்ம தேவன் பேருக்கு ஏதாவது நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க போறோமா? இல்லை, லிட்டரலா எதுவும் பண்ண போறது இல்லை. ஆனா மனசளவுல தேவனே இனிமேல் எல்லாமே உங்களுடையது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் அல்லது ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன்னா, தேவனே இதுவரைக்கும் நான் படிச்ச அந்த படிப்புக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு, நான் கத்துக்கிட்டதுல இருந்து அந்த தொழில இருந்து நான் சம்பாரிச்சிட்டு இருக்கேன், என் குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கேன். இப்ப நான் அர்ப்பணிக்கும் போது என்னை மாத்திரம் இல்ல, நான் செய்யக்கூடிய அந்த வேலையும் என்னுடைய தொழிலும் சேர்த்து தான் உங்ககிட்ட நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு அர்ப்பணிச்சோம்னா, தேவன் என்ன பண்றாரா, நம்மோடு சேர்த்து அந்த தொழிலும் சேர்த்து எடுத்துக்கிறாரா, அரவணைச்சுக்கிறாரா. இப்ப அந்த தொழில் யாருடையது அப்படின்னா, இது வரைக்கும் நாம செஞ்சுட்டு இருந்தேன் என்னுடைய வேலை, இப்ப இதுக்கப்புறம் யாருடைய வேலையாயிருன்னா தேவனுடைய வேலையாயிரும். ஆனா நம்ம என்ன பண்றதுன்னா, இதுக்கப்புறம் அவருடைய வேலைங்கும் போது நாம என்ன செய்ய போறதில்லை. நாம சில முடிவுகளை நாம எடுக்க போறதில்லை. அவர் தேவன் நமக்கு உணர்த்துவார், நமக்கு சொல்லுவார், அதை மட்டும் கேட்டு நம்ம செஞ்சோம்னா ரொம்ப பர்ஃபெக்டா போகும். நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், தேவன்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கறது. இதுதான் அக்ரிமெண்ட். தேவனுக்கு நமக்கான உடன்படிக்கை இதுதான். தேவனோட உடன்படிக்கையில் என்ன இருக்கு அப்படின்னா, தேவன் நம்மளை தெரிந்து கொள்ளப்படுறது இதுதான் இருக்கு. இந்த ஒரு மூமெண்ட்ல தான், இந்த அர்ப்பணிப்பு நம்ம செய்யும் போதுதான் நாம் ஆவியில ஜெனிபிக்கப்படுறோம். அந்த ஒரு நொடி பொழுதுல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டேஜுக்கு நம்ம அப்பதான் வர ஆரம்பிக்கிறோம். இந்த நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஒரு ஆவியில ஜெனிபிக்கப்பட்டு ஆவியில முத்தரிக்கப்பட்டுட்டா அவங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது. ரொம்ப சந்தோஷமா சமாதானமா இருப்பாங்க. எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? தேவன் எல்லாவற்றையும் நடத்துவார். தேவனுக்கு என்ன வேணுமோ நான் அதை செய்வேன், எனக்கு என்ன வேணுமோ அதை அவர் செய்வார் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையும் விசுவாசமும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். இந்த ஒரு மூமெண்ட்ல இருந்து அவர் என்ன பண்றாருன்னா, என்னுடைய பிள்ளை இப்படிலாம் யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அவர்கள் என்ன பண்றாரு, அப்படியே தத்தெடுத்துக்கிறார் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக. அவங்களைத்தான் நம்ம வாசிச்சோம் இல்லையா, இந்த கலாத்தியர்கள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து நம்ம எல்லாரையும் அவருடைய சொந்த பிள்ளைகளாக நம்மளை என்ன பண்றாருன்னா எடுத்துக்கிறாராம். அதான் 2 பேர் 1:4 அதான் இருக்கு. எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வாழ்ந்தோம். இன்னைக்கு நம்ம சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவனுடைய மகன் மகள். நம்ம எல்லாரும் நம்ம அப்பா யார் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த அண்ட சராசரத்திற்கும் யார் கடவுளோ அதுதான் நம்முடைய அப்பா. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், சந்தோஷமா ஒரு காலை தூக்கிவிட்டு தைரியமா நம்ம போலாம். எல்லாமே எங்க அப்பாவோடது. எங்க அப்பாவுக்கு பிடிச்சது மட்டும் நான் செஞ்சுட்டேன்னா அவரு எனக்கு எல்லாமே செய்வார் அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை விசுவாசம் நமக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் அர்ப்பணிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒண்ணுதான், தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். நம்முடைய விருப்பம் எல்லாமே என்னதான் இருக்கணும்னா, தேவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யணும், தேவனுக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் பேசணும், தேவனுக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில நடைமுறையா படுத்தணும். உதாரணத்துக்கு தேவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு மீட்டிங் நடக்கு,
ஒரு கன்வென்ஷன் நடக்கு. அங்க போறது தேவன் விரும்புவாரா அப்படின்னா கண்டிப்பா விரும்புவார். அப்ப தேவ விருப்பம் என்ன? அதை செய்யணும். அங்க போகணும். போனா என்ன கிடைக்கும்? சத்தியம் கிடைக்கும். கேட்கலாம். சத்தியம் கேட்கறது மூலமா தேவன் நமக்கு ஏதோ ஒரு பாடம் அதில் வச்சிருப்பாரு. அதனாலதான் நம்ம அங்க போக வேண்டிய கடமை இருக்கு. தேவன் நமக்கான சாப்பாடாக வச்சிருக்கிறார். அப்ப நம்ம போறோம், பரிசுத்தமாகணும். அந்த சத்தியத்தை கேட்கிறோம். உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய வசனத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்கும். அன்பான சகோதரர்களே, இதைத்தான் தேவன் செய்யறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? தேவனுக்காக நம்ம எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி ஒப்பு கொடுக்கும் போதுதான் அதுக்கு பேர் தான் ஜீவ பலி. பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை செய்ய போறோம். அந்த வேலைக்கு நம்மையே முதல்ல ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே முழுவதுமா. ரோமர் 12:1 வாசிக்கிறது போல, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்கள் சரீரங்களை, அதாவது இது வந்து ERV ஈஸி ரீட் வெர்ஷன்ல இந்த வசனங்கள் போடப்பட்டிருக்கு. நம்முடைய பைபிள்ல அந்த வார்த்தைகள் இருக்கும். இது ரொம்ப தெளிவா தூய தமிழ்ல நமக்கு புரியும்படியா போட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ஜீவ வழியாக பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமாக நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு இங்க சொல்லலாம். சரிங்களா? அப்ப இந்த ஜீவ வழி என்ன அப்படின்னா, இதுதான் புது சிருஷ்டியுடைய உக்கிரானத்துவம். அதாவது ஒரு உண்மையுள்ள உக்கிரானக்காரன் அப்படின்னா, உக்கிரானக்காரன் என்ன யார் அப்படின்னா, யார் உக்கிரானக்காரன் அப்படின் போது நாம தான் உக்கிரானக்காரன், தேவனுடைய ஊழியக்காரர்கள். சரிங்களா? அப்போ எது சரி எது தவறு அப்படின்னு எல்லாத்தையும் பரிசோதிச்சு செக் பண்ணக்கூடிய ஆட்களா இருக்கு. அந்த உக்கிரானத்துவத்தில் இருக்கிறது என்னன்னா, நம்ம எல்லாத்தையும் அப்படியே தேவனுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய விஷயம். நம்முடைய நேரம்னா என்ன? நமக்கு ஒரு தேவன் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கொடுத்துருக்கிறார். ஒரு வருஷத்துக்கு 365 நாள் கொடுத்துருக்கிறார். தேவன் கொடுத்தது திரும்ப தேவனுக்காகத்தான் நம்ம கொடுக்கணும். அந்த நேரத்தை தேவனுக்காக செலவிடுறது. தேவன் நமக்கு இந்த பூமியில வாழ்றதுக்கு 40 வருஷம் இது வரைக்கும் அனுமதிச்சிருக்கிறார். இன்னும் 40 வருஷம் இந்த பூமியில நமக்கு வாழ்றதுக்கு அனுமதிச்சதா, அந்த 40 வருஷம் நம்ம யாருக்காகத்தான் கொடுக்கணும்? தேவனுக்காகத்தான் கொடுக்கணும். இதுக்கு பிறகு ஜீவ பலி. அடுத்தது, நமக்கு நிறைய அறிவை தேவன் கொடுத்திருக்கிறார், நிறைய புத்தியை கொடுத்திருக்கிறார், ஒரு தெளிந்த புத்தியுள்ள ஆவி கொடுத்திருக்கிறார், நிறைய புரிய வச்சிருக்கிறார், நிறைய அறிவு இருக்கு. அந்த அறிவை நம்ம என்ன பண்ணணும்னா, தேவனுடைய சித்தத்துக்கு, தேவனுடைய ஊழியத்திற்காக அந்த அறிவை பயன்படுத்தணும். அப்படி கொடுக்கணும். நிறைய செல்வத்தை தேவன் கொடுப்பார். அந்த செல்வம்னா நம்ம ரொம்ப பணம், லட்சாதிபதி, கோடி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் தேவன் கொடுக்குறாரா? அந்த 1000 எதுக்காக? நம்முடைய ஜீவனத்துக்காக. சரி, திடீர்னு எனக்கு 1000 ரூபாய் தேவன் எப்பொழுதும் கொடுப்பார். இப்ப திடீர்னு எனக்கு இன்னொரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுக்குறாருன்னா என்னன்னா, தேவன் ஏதோ ஒரு யாருக்கோ தேவை இருக்கு, அதற்காக நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார். நம்மகிட்ட கொடுக்க சொல்றாரு. அவ்வளவுதான் விஷயம். நம்முடைய தேவை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்முடைய தேவைக்கு மேல இருக்கிறது எல்லாமே அது தேவனுக்காகத்தான் கொடுக்க போறோம்னு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் விஷயம். நாமளே என்ன பண்றோம்னா, நம்முடைய தேவையை அதிகரிச்சு கொண்டே போய் தேவனுடைய விருப்பத்தை செய்ய முடியாம நம்முடைய விருப்பத்தையே செஞ்சுட்டு இருக்க கூடாது. சரிங்களா? அப்போ செல்வாக்குன்னா இன்ஃப்ளூயன்ஸ். இப்ப எனக்கு ஏதாவது ஒருத்தர் தெரியும் வச்சுக்கோ. இப்ப எனக்கு வந்து ஒரு இது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையில நிறைய பேர்த்திட்ட பழகிருக்கிறேன். இப்ப நான் சொன்ன ஒரு வேலை நடக்கும். இப்ப நான் கரூர்ல இருக்கிறேன், இல்லை நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். இந்த கோயம்புத்தூர்ல நான் ஒரு விஷயம் சொன்னா நடக்கும். ஒரு கமிஷனர் ஆஃபீஸில், கலெக்டர் ஆஃபீஸில் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. இதுதான் செல்வாக்கு. அப்போ எனக்கான செல்வாக்கை அது யார் ஏற்படுத்தி கொடுத்தா? தேவன் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அந்த செல்வாக்கை நல்ல ஒரு அருமையான சந்தர்ப்பத்தில் அது தேவனுக்கு எப்பெல்லாம் பயன்படுதோ அப்போ நம்ம பயன்படுத்தும். ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நம்ம தொழில் நிமித்தமாகவோ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட ஒரு ஹால் இருக்கு, இல்லை ஒரு வீடு இருக்கு. இப்போ நம்ம ஒரு எக்லிசாக்கு ஒரு இடம் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம சபையில சொல்றாங்க, எக்லிசாக்கு ஏதாவது ஒரு நல்ல இடம் தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு இருக்கிற செல்வாக்க இங்க பயன்படுத்த ஆரம்பிக்கணும். இதுதான் அர்ப்பணிப்பு, இதுதான் பலியின் ஜீவ பலி. ஓகேங்களா? அதே மாதிரி நம்முடைய உடல் நலன், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஹெல்த்தா நம்ம தேவன் வச்சிருக்கிறாரா? நல்ல ஆரோக்கியமா வச்சிருக்கிறாரா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நல்ல ஆரோக்கியமா இருக்கிறோம். ஆரோக்கியத்தை யாருக்காக கொடுக்குறோம்? தேவனுக்காக திரும்ப கொடுக்குறோம். இந்த ஆரோக்கியமான உடலை, சரீரத்தை ஊழியத்திற்காக நம்ம பயன்படுத்துறோம். சரிங்களா? அப்ப பாருங்க, தேவன் இப்படித்தான் நம்மளை பரிசுத்தப்படுத்துறார். இதை தொடர்ந்து நம்ம செய்துட்டே இருக்க நம்ம என்ன ஆகிறோம்? பாவத்திலிருந்து பரிசுத்த நிலையை அடையணும். அப்படி பரிசுத்த நிலை அடையும் போது சபை வாய்ப்பை நம்ம பெற்றுக்கொள்றோம். ராஜரீக ஆசாரியராக பிரதிஷ்டை செய்யப்படுறோம். எங்க அந்த பிரதிஷ்டை நடக்குது? முழு அர்ப்பணிப்புல நடக்குது.
சரிங்களா? அன்பான சகோதரர்களே, கடைசியாக நம்ம ஒரு காரியங்களை நம்ம வாசிக்க இருக்கிறோம். வாசிக்க வேண்டாம், நான் அது விளக்கத்தை சொல்லிடுறேன். உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்துங்கள், நான் உங்களை பரிசுத்தப்படுத்து. இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட். இது தேவன் சொன்னது. இப்ப நம்மளை நாமளே பரிசுத்தப்படுத்துறதுன்னு என்ன, தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்துறது என்ன? ரெண்டு விஷயம். அதாவது நாம பாவிகளா இருக்கிறோம், இப்ப பரிசுத்தமாகணும் அப்படிங்கும்போது, நான் பரிசுத்தமாகணும், நான் நல்லவனா வாழணும், நான் நீதிமானா இருக்கணும், நான் பரிசுத்தவானா இருக்கணும் அப்படின்னு நாம விரும்பணும் இல்லையா? அதற்கான முயற்சி நம்ம எடுக்கணும். அப்படி நம்ம விரும்பும் போது முதல்ல ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது தேவன் அதற்கான சூழ்நிலைகளை, அதற்கான உதவிகளை, எல்லா ஒத்தாசையும் பரலோகத்திலிருந்து தேவன் நமக்கு கொடுக்கிறார். அது ஆவியின் அனுகூலம், ஆவியின் வரங்கள் எல்லாமே நம்ம சொல்லலாம். பரிசுத்தாவினுடைய ஒத்துழைப்பு எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். இதெல்லாம் நம்முடைய சில மூத்த சகோதர சகோதரிகள்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில இது நிறைய அவங்க பார்த்துருப்பாங்க. அவங்களுடைய அனுபவத்தில் நிறைய சொல்லும் நானும் கேட்டிருக்கிறேன். நாமளும் நம்முடைய இந்த கான்சன்ட்ரேஷன் லைஃப்ல நம்ம நிறைய விஷயம் நாமளும் பார்த்துருக்குறோம். சில அனுபவங்கள் நமக்கு நல்லா அழகாக நடக்கும். நாம ஒரு சின்ன ஒரு முயற்சி ஒரு அடி எடுத்துச்சா தேவன் நமக்கு நிறைய நன்மைகளை அங்கே கொண்டு வந்து நமக்கு எல்லாத்தையும் அனுகூலமாக்கி தருவார். நாம செய்யக்கூடிய விஷயம், நம்முடைய நோக்கம் சரியா இருக்கணும். நம்முடைய நோக்கம் தேவ சித்தத்துக்கு உட்பட்டிருந்தா எல்லா விஷயங்களும் மிகச்சரியாக நடக்கும். அப்போ நாம பரிசுத்தமாகறதுல நமக்கு ஒரு விருப்பம் இருக்கு. அதான் நம்மளை நாமளே பரிசுத்தப்படுத்துறது. அப்ப தேவன் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதை நம்ம அப்படியே பிடிச்சோம். முதல்ல தான் நீதிமான் ஆக்குறது. சரிங்களா? அந்த நீதிமான் ஆக்கின உடனே இதுல இந்த வார்த்தை ரொம்ப அருமையா இருக்கு. நீதிமானாக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு தேவனுடைய ஊழியத்திற்காகவும் அவரை சேமிப்பதற்காகவும் கொடுக்கப்படும் அழைப்பானது அவர்கள் தங்களுடைய உலக விருப்பங்கள் அனைத்தையும் பலியிட வேண்டும். அப்ப நம்ம பலி கொடுக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? பலி செலுத்த வேண்டியது. நமக்கு ஒரு விருப்பம் இருக்கு. நம்முடைய உலகத்துல நிறைய நமக்குன்னு சில விருப்பங்கள் இருக்கும், சுய விருப்பங்கள் இருக்கும், சுய தேவைகள் இருக்கும். அதைத்தான் தூக்கி என்ன பண்றதாம பலியா கொடுத்துறது. அது எனக்கு வேண்டாம், எனக்கு இது செஞ்சா நன்மையா இருக்கா, எனக்கு அது வேண்டாம். அது பவுல் சொல்றாரு இல்லையா, எனக்கு 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 வர்ற லாபத்தை எல்லாத்தையும் நான் நஷ்டமும் குப்பை நினைச்சு விட்டுட்டேன், வேண்டாம். யாருக்காக? தேவனுக்காக. இது ஒரு உதாரணத்தில் நான் சொல்றேன் பாருங்களேன். இப்ப நான் படிச்சிருக்கிறேன். நான் என்னுடைய படிப்புக்காக நல்ல ஒரு வேலை வருது. அந்த வேலை நல்லா சம்பாதிக்கலாம். மாசம் எனக்கு 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்க முடியும். சரிங்களா? ஒரு உதாரணத்தை சொல்றேன், நீங்க நிஜம் நினைச்சுக்க வேண்டாம். அப்போ அப்படி சம்பாதிக்க முடியும். அப்படி வேலைக்கு போனா அப்படி சம்பாரிச்சா என்னால் என்ன செய்ய முடியாதுன்னா, சரியா மீட்டிங்ஸ் வர முடியாது, என் தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது, நான் படித்த சத்தியத்தை மற்றவங்களுக்கு போய் போதிக்க முடியாது. இதுக்கெல்லாம் தடையா இருக்கும். அப்ப நான் என்ன பண்றேன், எனக்கு இதுதான் முக்கியம், தேவனுடைய ஊழியம் தான் முக்கியம் அப்படின்னு வச்சு எனக்கு லாபமா இருக்கக்கூடிய அந்த 3 லட்ச ரூபா சம்பளம் இருக்கு பாருங்க, அது வேண்டாம்னு விட்டுட்டு நான் இங்க வரேன். அப்ப நான் எதை தேர்வு செய்யறேன்? இதை தேர்வு செய்யறேன். அப்போ 3 லட்ச ரூபா சம்பளம் வேண்டாம்னு விட்டுட்டு ஒரு 30,000 ரூபாய் நான் போதும் அப்படின்னு நான் இருக்கிறேன். வெறும் 30,000 போதும். அந்த 30,000 போதுங்கிறது என்ன? ஏதோ கிடைக்கிற வேலையை நான் செய்யறேன், அது தேவன் கொடுத்தது. அப்போ அது வேண்டாம்னு சொல்லி இங்க சூஸ் பண்றோம் இல்லையா? அப்போ தேவன் என்ன பண்றாரா, இந்த வேலையில ஊழியத்துக்கும் நம்முடைய வாழ்வாதாரத்துக்கும் எந்த தடையும் இல்லாம ரொம்ப அழகா தேவன் நடத்தி கொண்டு போறார். இதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் இதனுடைய ருசி தெரியும், தேவனுடைய வழிகாட்டுதல். அன்பான சகோதர சகோதரர்களே, நீங்களும் இதை ருசி பாருங்கள். கர்த்தர் நல்லவர். அவர் நல்லவர் அப்படிங்கிறத நான் அனுபவிச்சு சொல்றோம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்களோட வாழ்க்கையில நீங்க நிறைய அனுபவங்களை பெற்றிருப்பீங்க. நம்ம எப்போ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோமோ, இது தேவனுக்கு பிரியமில்லாதது, இதனால தேவனுடைய நாமம் மகிமைப்படாது அப்படின்னு நம்ம எப்பெல்லாம் முடிவு செய்யறோமோ, அப்ப எல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா, நம்முடைய அந்த பரிசுத்தமாகல நம்ம உறுதியாக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சுத்தமா முழுசா கிளீன் ஆயிரும். எப்போ? எந்த ஸ்டேஜ்ல அப்படின்னா, தொடர்ந்து நம்ம செய்துக்கிட்டே இருக்கும்போது தான். நாம் இங்க யாருமே பரிசுத்தம் அப்படின்னு நான் ரொம்ப சுத்தமாயிட்டேன், என்னுடைய சிந்தையில, என்னுடைய பேச்சுல எல்லாத்துலையும் நான் பர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. சரிங்களா? யாருமே சொல்ல முடியாது. அவர் கிறிஸ்துவே அவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்தவரே, அவர் என்னையா நீ நல்லவன்னு சொன்ன, பிதா ஒருத்தர் நல்லவர் இல்லை. இதுதான் மனத்தாழ்மையில உச்சக்கட்டம்.
அவர் உண்மையாவே நல்லவர் தான். அவர் அப்படி சொன்னதுனால ஐயோ இவரே தப்பு பண்ணிருப்பார் போல இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்க வேண்டியது இல்லைங்க. அவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப ஹம்பிளா தேவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் போக முடியாத அளவுக்கு நான் இருக்கிறேன். நாமளும் அப்படித்தான். எல்லாத்தையும் செஞ்சாலும் நம்ம நல்ல ஊழியர்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் தான் சொல்லணும்னு சொல்லி நமக்கு எழுதப்பட்டிருக்கு வசனம். சரிங்களா? சரி, இப்போ அடுத்தது, இப்போ நம்ம பாடத்தை நாம் நிறைவு செய்யறோம். அடுத்து என்ன பண்ண போறோம்னா, பலியில நிறைய கொண்டு போய் இப்போ ஆசாரியன பிரதிஷ்டை செய்யப்பட்டாச்சு. இப்போ நம்முடைய பலிகளை முதல்ல கொண்டு போய் செலுத்தணும். நம்முடைய பாவங்களுக்காக ஆசாரியர்கள் அவர்களுடைய பாவங்களுக்காக அவர்கள் பலி செலுத்தணும். இப்போ பலிகளை குறித்து தான் நம்ம அடுத்தடுத்த வாரங்கள் நம்ம நிறைய பார்க்க போறோம். பலிகள் நிறைய இருக்கு. முதல்ல பலினா என்ன? இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? பலி என்றால் என்ன? பாருங்க, பலிகள்னா என்ன அப்படின்னா, பலி ஆகிறது. சுருக்கமா ஒரு வழியில, ஒரே ஒரு வரியில டெஃபினிஷன் தான் டெத். சாகிறதா பலி. அன்பான சகோதர சகோதரிகளே, பலி செலுத்துறது, பலி அப்படின்னா ஒரு பாவத்துக்காக, பாவத்தின் சம்பளம் மரணம். சரிங்களா? ஒருத்தர் தப்பு பண்றாங்க, அந்த தப்புக்கான தண்டனை அதான். இப்போ பாவத்தினுடைய சம்பளம், தண்டனை மரணம். ஓகேங்களா? எல்லாரும் பாவம் பண்ணி மறிக்கிறாங்க. எல்லாரும் பாவம் பண்ணி மறிக்கிறாங்க. அந்த பாவத்தை போக்குறதுக்காக கிறிஸ்து மறிச்சிட்டார். ஈடு பலி. இப்ப நாமளும் நம்முடைய பாவத்திற்காக நாம் என்ன பண்றோம்னா, கிறிஸ்து பலி செலுத்திட்டார். இப்போ நம்முடைய பாவம் போயிடுச்சு. இப்ப நாம பலி செலுத்துறோம் இல்லைங்களா? அது யாருக்காக தெரியுங்களா? மற்றவர்களுடைய பாவத்தை போக்குறதுக்காக. ஆசாரியர்கள் முதல்ல அவங்களுடைய பாவத்தை போக்குறதுக்காக ஒரு பலி செலுத்திடுவாங்க. மற்றவங்களுடைய பாவத்துக்காக திரும்ப பலி செலுத்துவாங்க. இப்ப நாம செலுத்த வேண்டியது 2 பலி. நம்முடைய பாவத்திற்காக செலுத்தணும், ஜனங்களுடைய பாவத்திற்காக செலுத்தணும். பலி செலுத்தணும்னா சாகிறது. சுருக்கமா மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்முடைய வாழ்க்கைய சாக்ரிஃபைஸ் பண்றது. பாருங்க, இப்போ இங்கிருந்து ஒரு சகோதரன் பயணம் பண்ணி சென்னை போறார். எதற்காக? சத்தியத்தை சொல்றதுக்காக. இது ஒரு பலி. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது ஒரு பலி. இந்த பலி செலுத்துறதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா போறார். அப்ப இங்கிருந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி சென்னை போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்காக அவர் கொஞ்சம் பொருளாதாரத்தை செலவு செய்கிறார், நேரத்தை செலவு பண்றார். அங்க போய் சத்தியம் பேசுறாரு இல்லையா? அப்ப அவருடைய தாளந்தை அங்க செலுத்துறார். அப்ப இந்த மாதிரி அவருடைய செல்வம், செல்வாக்கு, தாளந்து எல்லாத்தையும் அங்க அர்ப்பணிக்கிறார். இந்த மாதிரி வாழ்க்கை முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா செய்றாரு. அப்ப அவர் செய்யறதோட நோக்கம் என்ன? அவரும் பயன்படுறார் முதல்ல, அதுக்கப்புறம் மற்றவர்களுக்கும் அப்ப மற்றவர்களுக்கு பயனுள்ள, அவங்கெல்லாம் பாவத்தில் இருக்கிறாங்க, அப்படியே விட்டுட்டா அவங்க மறிச்சிருவாங்க, செத்துருவாங்க. அப்ப அவங்களுடைய பாவத்திற்காக இவர் அர்ப்பணிக்கிற தன்னுடைய வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்றார். இது ஆசாரியர்களுடைய பிரதான எண்ணம். மற்றவங்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியுதா யோசிக்கிறது. மற்றவங்களுக்கு ஏதாவது ஊழியம் செய்ய முடியுமா? அதான் பலி. மற்றவங்களுக்காக நாம் சாகிறது. எப்படி? கொஞ்சம் கொஞ்சமா சாகிறது. ஒரு நாள்ல சாகிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா. வாழ்க்கையில நம்ம இன்னும் ஒரு 30 வருஷம் வாழ போறோமா? அந்த 30 வருஷத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மற்றவங்களுக்காகவே வாழ்றது. இப்ப பாருங்க, ஒரு வீட்டுல ஒரு அம்மா இருக்கிறாங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, அப்புறம் தன்னோட கணவனுக்காக, அப்பா அம்மாக்காக, கூட பிறந்தவங்களுக்காக அவங்கள வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு, அப்ப அவங்கள ஒரு தியாக செம்மல் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்காக வாழுங்க, எல்லாருக்காக வாழ்ந்து வாழ்ந்து செத்தாளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னன்னா அந்த குடும்பத்திற்காக. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, தற்காலிகமான காரியத்துக்காக எதுவுமே செய்யல, அவங்க ஒரு ரட்சிப்பு அடைகிறதுக்காக நாம நம்முடைய வாழ்க்கையை சேரும். மற்றவங்களுக்காக ஒரு வாழ்க்கை வாழ பழகிறது. இதுல மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் இருக்குங்க அன்பான சகோதரர்களே. இதுதான் ஆசாரியர்களுடைய மிகப்பெரிய உணர்ச்சி. இதுல யாராவது தவறினா சகோதரர் எப்படி எழுதுறாருன்னா, ஆசாரியரா பிரதிஷ்டை செய்யப்பட்டவங்க தேவனுக்காக நம்மளை அர்ப்பணிச்சுட்டு அந்த அர்ப்பணிப்புக்கு உண்மையா இல்லை அப்படின்னா, தேவனோட போட்ட அந்த உடன்படிக்கைக்கு உண்மையா இல்லை அப்படின்னா என்ன நடக்குதா?
அவங்க 2ஆம் மரணத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்டவங்க. தேவன் அவங்கள ஆவியில ஜெனிப்பிக்க பண்ணிட்டார். அவங்க தப்பு பண்ணா அவங்களுக்கு என்ன ஆகுது? மரணம் வருது. அந்த மரணம் 2ஆம் மரணம். எப்படி அங்க ஆசாரியர்கள் ஆரோனுடைய குமாரன் 2 பேரு பாவம் பண்ணாங்க, செத்து விழுந்தாங்க. அப்போ அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் தேவனால ஆசாரியர்களாக பிரதிஷ்டை செய்யப்பட்டவங்க தவறு செஞ்சா தேவன் அவர்களை தண்டிக்கிறார். அன்பான சகோதரர்களே, அந்த ஒரு எச்சரிப்பையும் நம்முடைய நாம தேவனோட உடன்படிக்கை செய்திருக்கிறோம். தேவனே உம்முடைய சித்தம் செய்ய வர்றேன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிச்சுக்கிறோம். தேவ சித்தம் செய்யாம நம்முடைய சுய சித்தம் செஞ்சோம் அப்படின்னா நாம் என்ன ஆயிடுறோம்? தேவனுடைய உடன்படிக்கையை மீறுறோம். தொடர்ந்து என்னைக்காவது ஒரு நாள் தேவனுக்கு பிரியமில்லாம நடக்கலாம், தேவனோட அந்த கொஞ்சம் மீறலாம். ஆனா தொடர்ந்து எப்பவுமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக தேவனுடைய பார்வையில அது ரொம்ப ரொம்ப ஒரு காரியம் எப்படி இருக்குன்னா அது 2ஆம் மரணத்துக்கு ஏதுவான பாவமா அமையும். 2ஆம் மரணத்துல போய் அவங்களுடைய வாழ்க்கை முடிச்சிடும் அப்படின்னு பார்க்கணும். இந்த ஒரு எச்சரிப்பு நமக்கு இந்த பாடத்தில் நம்ம கத்துக்கிறோம். அப்போ பிரதிஷ்டை என்பது நம்முடைய வாழ்க்கையை நாம தேவனுக்காக அர்ப்பணிக்கிறதாம் பிரதிஷ்டை. அந்த பிரதிஷ்டை மூலமா மற்ற எல்லாரும் பயன்பெறணும். நம்ம சபையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் நம்ம மூலமா பயன்பெறணும், நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்க பயன்பெறணும், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் பயன்பெறணும். எல்லாருக்காகவும் நேர்ந்து விட்ட ஒரு பலி ஆடா நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். சரிங்களா? அன்பான சகோதர சகோதரர்களே, பலிகள்ல நிறைய வகைகள் இருக்கு. அதை நம்ம எடுத்து பார்க்க போறோம். சர்வாங்க தகன பலினா என்ன? அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இப்படி ஒரு 5 பெரிய பலிகள் இருக்கு. இந்த பலிகள்லாம் ஆசாரியெல்லாம் செலுத்துவாங்க. இந்த பலிகள்லாம் என்ன, அந்த பலியுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு வரக்கூடிய நாட்கள்ல நம்ம பாடமாக பார்க்கிறோம். பொறுமையோடு கேட்டவங்க தேவன் தானே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விசேஷமாக இந்த ஒரு நாளிலும் கூட ஆசாரியர்களை பிரதிஷ்டை செய்தல் என்ற ஒரு தலைப்பின் கீழே அநேக சத்தியங்களை நாம் தியானித்தோம். இப்பேற்பட்ட மேன்மையுள்ள சத்தியத்தை அளித்த பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கோடான கோடி நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு இந்த ஒரு சத்தியத்தை நமக்கு தூது கொடுத்த சகோதரருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பொறுமையோடு கேட்ட அனைத்து பரிசுத்தவான்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு தலைப்பில தங்களுக்கு கேள்விகள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் முடிவு ஜெபத்திற்கு பிறகு தாங்கள் கேட்டுக்கொள்ளலாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கான இரவின் கீதங்களை வாசிக்கும்படி சகோதரி அனு வில்சன் அவர்களையும் முடிவு ஜெபத்திலே வழிநடத்த சகோதரர் விஜயகுமார் கரூர் அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கான இரவின் இந்திய கீதங்கள் யோவான் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே என் பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. நமது கர்த்தர் செய்த அற்புத அடையாளங்கள் அவர் யார் என்பதை ரூபாகாரப்படுத்த போதுமானவை. அதற்காக மட்டும் அவை செய்யப்பட்டன. திருசபையும் உலகையும் குணமாக்கும் அற்புதத்திற்கு முன்னோடி அல்ல. கர்த்தர் எல்லோருக்கும் சுகமளிக்கும் காலம் உண்டு. அது திரும்ப கொடுத்ததின் காலம் என்று வேதாகமம் வரையறுக்கிறது. அந்த காலம் வரும்போது 1000 வருட அரசாட்சி அமைக்கப்படும் போது எல்லா தேசங்களையும் குணப்படுத்துவதே மாபெரும் பணியாக இருக்கும். அது வெறும் சரீர சுகம் மட்டுமல்ல, மனமும் குணமும் கூட சுகமடையும். ஏதெனில் இழந்த நன்மைகளை எல்லாம் திரும்ப பெற்று அனுபவமும் அறிவும் ஆற்றலும் அதிக வளர்ச்சி அடையும். ஆமென். Philippians 3:4-9-5. Thank you. Thank you, sir. ஹலோ ஹலோ எஸ் பிரதர், கேக்குது பிரதர். நான் விஜயகுமார் பேசுறேன் பிரதர். நான் முடிவு ஜெபம் பண்றேன் பிரதர். எஸ் பிரதர், தேங்க்யூ. ஹலோ கேக்குதுங்களா? பண்ணுங்க பிரதர், கேக்குது, நல்லா கேக்குது. ஹலோ பிரதர் கேக்குது. மகா இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே,
எல்லாம் வல்ல இறைவனே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, என் தேவனே, என் இரட்சகரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, ஆதி அந்தமில்லாத ஏக சக்கராதிபதியான யெகோவா என்ற நாமமுள்ள ஒன்றான மெய் தேவனே, ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேலை இரவு நேரத்தில் கூட ஆண்டவரே இந்த பரிசுத்தவான்களை எல்லாம் ஒன்று கூட்டி ஆண்டவரே ஆசாரியாரின் பிரதிஷ்டையை பற்றி மிக நேர்த்தியாக ஆண்டவரே இந்த சத்திய பாடத்தை சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் மூலமா எங்களுக்கு மிக நேர்த்தியாக நீர் விளக்கினீர் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே இப்படி ஒரு சத்தியத்தை நாங்கள் தெரிந்து கொண்டதற்காக தேவரீர் உங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதை உணர்ந்த நாங்கள் இனி வரும் காலங்களிலும் கூட தேவரீர் எங்களுக்கான பலியை எல்லாம் நீர் அருமையாக நீர் சொல்லிக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. பலி என்பது என்ன, பலியை நீர் எப்படி செலுத்தணும், எப்படி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கணும் என்ற வார்த்தைகளில் உங்கள் சத்தியத்தின் மூலம் நீ சொல்லிக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீ வரும் காலங்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த சத்திய பாடங்களை எல்லாம் நாங்கள் ஏற்று ஆண்டவரே நாங்கள் முழுமையாக ஆண்டவரே புது சிருஷ்டியாக இருந்து எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியத்தை தெரிந்து கொண்டு முழுமையாக எங்களை ஒப்படைத்து ஆண்டவரே நாங்கள் ஒரு உண்மையான பரிசுத்தவான்களாக நாம் மாற வேண்டும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த பாடத்தை கேட்ட அனைத்து பரிசுத்தவான்களும் ஆண்டவரே தங்களை முழுமையாக சத்தியத்தை உள்படுத்தி ஆண்டவரே முழுமையாக எல்லாரும் உண்மையான பிரதிஷ்டை பெற்ற பிள்ளைகளாக நாங்கள் மாறணும் ஆண்டவரே. எங்கள் பலிகளை உங்களுக்காக உங்களுடைய சித்தம் எதுவோ அதே நாங்கள் செய்யணும் ஆண்டவரே. எங்களை வழிநடத்துங்க சாமி. இந்த இரவு நேரத்துக்குள்ள ஆண்டவரே நீங்கள் ஆரம்பம் முதல் முடியும் ஆண்டவரே நீங்கள் உங்களுடைய சத்திய பாடங்களை எங்களுக்கு அழகாக நீ சொல்லிக் கொடுத்தீர் ஆண்டவர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். பிரத்யூஷா சிஸ்டர், உங்க கேள்விகளை கேட்கலாம். Yes, brother. Last week, the brother, எனக்கு question. சொல்லுங்க சிஸ்டர். Yes, brother. Actually, நம்ம calculation பண்ணும்போது you set as 3 members and the 2 members are elected. 3 members, 2 members maybe they are going for the second. இப்போ இந்த 3 மெம்பர்ஸ்லவும் நம்ம ஆச்சாரிகள் பார்க்கும்போது one will be high priest, other will be priest, other will be Levi. 3 வகிப்பார் இருப்பார். அந்த 3 வகிப்பார்லும் ஒன் மட்டும்தான் they will go to the most holy face, most holy place. So அப்புறம் இந்த 2 வகுப்பாரும் they are going to the second தான். அப்படி இல்லைன்னா we can consider them also as a getting the priest work, brother. They will also go to the most holy place. அப்படி. ஓகே, எனக்கு ஒரு கேள்வி எனக்கு புரிஞ்சுச்சு நினைக்கிறேன். நான் பதில் சொல்ல முயற்சி பண்றேன். பாருங்க, ஆக்சுவலா முதல்ல அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு அனுமானம் தான். இது நாட் எக்ஸாக்ட்லி அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். என்ன ஒரு விஷயம்னா, இது ஒரு அனுமானம் அப்படிங்கும்போது நம்ம நிழலும் பொருளும் மாத்திரம் நம்ம எல்லாம் புரிச்சு பார்க்கறதுனால 5 பேர் தேவனால அபிஷேகம் செய்யப்பட்டாங்க. 5 பேர்ல ஒருத்தர் தான் எனக்கு போக முடியுதுன்னா பிரதான ஆசாரியன்ற அந்த இடத்துக்கு போக முடிஞ்சுது. மீதமுள்ள 4 பேரும் இருக்காங்க. அப்போ அதுல 3 வகுப்பார் வந்துடுறாங்க. சபை, திரள் கூட்டம், அப்புறம் 2ஆம் மரத்துக்கு போறாங்க. அப்ப 3 வகுப்பாருமே எங்கதான் இருக்கிறாங்க அப்படின்னா அபிஷேகம் செய்யப்பட்டவங்க மத்தியில, பிரதிஷ்டை செய்யப்பட்டவங்க மத்தியில தான் இருக்கிறாங்க. அப்படின்னா புது சிருஷ்டி. இப்ப 2ஆம் மரத்துக்கு போறவங்க யாரும் வெளியிருந்து யாரும் இல்லை. தேவனோட உடன்படிக்கை செஞ்சு ஞானஸ்தானம் எடுத்து ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்டவங்க தப்பு பண்ணும்போது தான், அது தொடர்ந்து தப்பு பண்ணும்போது, துணிகரமான தப்பு பண்ணும்போது 2ஆம் மரத்துக்கு போறாங்க. அப்போ 3 பேருமே இங்க தான் இருக்கிறாங்க. சபையாக போறவங்களும் இங்கதான் இருக்கிறாங்க, நமக்குள்ளதான் இருக்கிறாங்க. 2ஆம் மரத்துக்கு போறவங்களும் நமக்குள்ளதான் இருக்கிறாங்க. திரள் கூட்டமா இருக்கிறவங்களும் நமக்குள்ளதான் இருக்கிறாங்க. அப்ப 3 கேட்டகரியும் இந்த வேதமானவர்கள், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலிருந்து தான் வரணும். அந்த ஒரு நிலையில் தான் நம்ம அங்க எடுக்கிறோம். அப்புறம் ஒரு எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன். அப்போ 8000 பேர் இருந்தாங்க. அப்ப 2 பேர் செகண்டத்துக்கு போறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஒருவேளை எல்லாருமே ரட்சிக்கப்படுறது சந்தோஷம்தான். ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் தான் நம்ம கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, 8000 பேர் அந்த இடத்துக்கு தகுதியா இருந்தாலும், அதாவது 30 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள ஏஜ் லிமிட்ல எலிஜிபிள் ஏஜ் இருக்காங்க. ஒரு 8000க்கு மேல இருக்காங்க. அப்ப 8000ல ஒருத்தர் தான் அப்படிங்கிறது தான் தேவன் வச்சிருக்கிறது ஒரு ஆச்சரியம் இருக்கு. இந்த கால்குலேஷன் இது ரேஷியோவா நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. பட் ஆனால் இப்படி இருக்கு, இது சொல்றோம். ஒருவேளை 8000 பேர் இருக்காங்க, ஒருத்தர் தான் அவங்க உள்ளே பிரவேசிக்க முடியுது. அதே 8000 பேர்ல 2 பேர் டெத் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதும் நம்ம அந்த இடத்துல கவனிக்க வேண்டியது இருக்கு. இப்போ 8000த்துல ஒருத்தரா, 8000த்துல 2 பேர் சேர்ந்ததா அப்படிங்கிற ரேஷியோ தயவுசெய்து போட்ட வேண்டாம். அது ஒரு அனுமான கருத்து தான். அது சரியாம இருக்கலாம், இல்லை தவறாம கூட
கண்டிப்பா இருக்கலாம், தெரியல. நம்ம எதையுமே நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ஊர்ஜிதமா சொல்ல முடியலங்கிறத நான் உங்க இடத்துல தாழ்ந்து சொல்றேன். எஸ் பிரதர். எஸ் பிரதர். தேங்க்யூ பிரதர். ஆக்சுவலி நீங்க சொன்னது கரெக்ட் தான் பிரதர். அது ஒரு ஐடியா தான். பட் நம்ம வேலூர் கன்வென்ஷன்ல பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 5 பேர்ல 1 மெம்பர் இஸ் கான்சிக்ரேட்டட்னா 4 மெம்பர்ஸ் ஆர் டைடு. அவங்க 4 மெம்பர்ஸ் அவங்க அழிக்கப்படல. ஐ மீன் தே ஆர் நாட் சூசன். ஸோ 5 மெம்பர்ஸ்ல 1 மெம்பர் கேம்னா 4 மெம்பர்ஸ் வாஸ் டைடு. ஸோ அது அந்த கான்ட்ராஸ்ட்ல ஐ ஆஸ்ட் பிரதர். ஓகே ஓகே ஓகே. நிறைய நிறைய பாயிண்ட் இருக்குங்க சிஸ்டர், நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. பட் அது சப்ஜெக்ட்லயோ இல்லை சபையார் மத்தியில் அதை சொல்ல முடியல, சில தயக்கங்கள் இருக்கு. இன்னொரு இடத்துல அவங்க சொல்றாங்க 10,000 பேர்த்துக்கு ஒருத்தர் அப்படின்ற ஒரு ரேஷியோ கொடுக்குறாங்க. பவுல் ரைட்டிங்ஸ்ல பொருந்து சபைக்கு எழுதும்போது ஒரு ஒரு வசனம் வரும் தமிழ்ல, அது நான் சொல்றேன், நீங்க இங்கிலீஷ்ல செக் பண்ணிக்கோங்க. உங்களில் 10,000 உபாத்தியர் இருக்கிறாங்க, ஒரு தகப்பன்மார் கூட இல்லை அப்படிங்கும்போது அங்க பவுல் என்ன ஒரு ரேஷியோ செட் பண்றாருன்னா 10,000த்துல ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னா 10,000 பேர் இருக்காங்க, ஒருத்தர் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றேன். அங்க பூர்ண புருஷன் தகப்பன்மார் அப்படிங்கிற பூர்ண புருஷன் சர்ச் கிளாஸ் குவாலிட்டியில் இருக்கிறது ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி 10,000 பேர் சொல்றேன். இப்போ நம்ம 10,000 பேர் இருக்கிறது ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னா அங்கே 10,000 பேர் தான் ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிறது தான், ஒருத்தராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே மைண்ட் தாட் மாதிரி பிரதர் ரைட்டிங்ஸ், சாரி பவுல் ரைட்டிங்ஸ் நம்ம பார்க்குறோம். இது ஒரு வியூ கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, அந்த கிதியோன் யுத்தம் இருக்கு இல்லைங்களா, அந்த கிதியோன்ல அந்த கால்குலேஷன்ல எடுத்து பார்க்கும்போது அங்கேயும் ஒரு அருமையாக ஒரு கால்குலேஷன் கொடுப்பாங்க. தேவனுக்கு சித்தம் தான் நம்ம அடுத்த என் டைம் ப்ராபஸி படிப்போம். அதில் அந்த கிதியோனுக்கு மொத்தம் 30,000 பேர் வந்திருப்பாங்க. அது கடைசியில் எவ்வளோ பேர் நின்னாங்க அப்படி அங்கே ஒரு கால்குலேஷன் வரும். அந்த கால்குலேஷன் வச்சு கூட சொல்லுவாங்க. அது கூட நம்ம பார்க்கலாம். அதுவும் வந்து எல்லாமே இந்த கவுண்ட் பார்க்கறது தான் சிஸ்டர். என்னுடைய ஒரு பர்சனல் ஒப்பீனியன்னா, இன்னைக்கு இதுவரைக்கும் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸு இந்த 7ஆம் கால சபையில் எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய கூட்டம் இருந்திருக்கணும். ரசல் பிரதர் காலத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய கூட்டம் இருக்கணும். இப்போ இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் சவுத் இந்தியா, அதாவது இந்தியாவில் மட்டும் மொத்தமாகவே நீங்கள் 7ஆம் கால சபையில் மட்டுமே இந்த சபை வாய்ப்புகளை எவ்வளோ பேர் பேப்டிசம் எடுத்திருப்பாங்க, பைபிள் ஸ்டூடெண்ட் சத்தியத்தை கேட்டு உடன்படிக்கை செஞ்சவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கால்குலேஷன் பண்ணால் இந்த ஆல் ஓவர் வேர்ல்டு தனியாக விட்டுட்டு இந்தியா மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா 10,000 கண்டிப்பாக இருக்காது. 10,000 கண்டிப்பாக எனக்கு இருக்காது. அப்புறம் இவ்வளோ வருஷத்துல ஒருத்தர் கூட வரலையா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பயம் ஆயிடும். அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, இந்தியாவுக்கு தேவன் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருப்பார், பெரிய பிளஸிங் இருக்கும். அதனாலதான் இவ்வளவு பேர் இங்க சத்தியம் கேட்டு இவ்வளவு பேர் நிறைய ஒப்பு கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. தோமா 1ஆம் கால சபையில் தோமா வந்திருக்கிறார். கடைசியில ரசல் பிரதர் இங்க வந்திருக்காங்க, இந்தியா வந்திருக்காங்க. நிறைய பிளஸிங் இங்க இருக்கு. நிறைய பேர் தேர்வு செய்யப்பட்டு இருக்காங்க. காட் டைரக்டா சூஸ் பண்றாரு. அதுல எவ்வளவு பேர் சபை வாய்ப்புல அதிக எண்ணிக்கையில இந்தியாவில இருந்தா இருப்பாங்கன்றது, அந்த 1,44,000 இந்தியாவில இருந்து நிறைய பேர் இருப்பாங்கன்னு என்னுடைய தனிப்பட்ட விசுவாசம். அதனால அதுல இந்தியாவில்னா சவுத் இந்தியாவில தான் இன்னைக்கு நிறைய இருக்காங்க, நார்த் இந்தியாவில கூட ரொம்ப குறைவு. அப்ப சவுத் இந்தியாவில தான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணோம்னா சவுத் இந்தியாவில் நிறைய பேர் சபையாக இருக்கிற வாய்ப்பு இருக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து பிரதர். சிஸ்டர் பிரதர் ஜேக்கப் பிரதர் சொல்லுங்க. இல்ல பிரதீஷா சிஸ்டருக்கு சிஸ்டர் those calculations, அதாவது மோட்டிவேஷன்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ். ஸோ நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த பைபிள்ல நிறைய you have to find out some inspiring things அப்படின்னு சொல்லிட்டு these are all motivations of the individuals which make them to grow in spiritual. Definitely, obviously செகண்ட் வால்யூம் படிக்கிறப்ப பிரதர் சொல்றாரு, இது வந்து இந்த காலக்கணக்குகள், இந்த கால்குலேஷன்ஸ், நம்பர் கால்குலேஷன்ஸ் இதெல்லாம் பண்றப்ப நம்மளை வந்து தேவனோட கூட ரொம்ப நெருக்கம் கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்றாங்க. ஸோ whenever we are finding some controversial calculation which may not or may mismatch, then we have to take the help of 70 angel. சரிங்களா? அங்க ஏதாவது இருந்துச்சுன்னா
நம்ம வந்து அதுதான் வந்து ஒரு கன்க்ளூஷனா எடுத்துக்க முடியும். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் கால்குலேஷன்ஸ். இப்போ டேபர்நாக்கிள்ஸ்ல வந்து பிரதர் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி அவங்க நிறைய கால்குலேஷன்ஸ் கொடுக்குறாரு. தோஸ் ஆர் ஆல் வெரி இன்ஸ்பிரேஷனல். ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஓகே, வில் டேக் தட் ஆஸ் அ கவுண்ட். இந்த கவுண்ட்ல வந்து நம்ம எடுத்துக்கிறோம். பட் சம் ஆஃப் த கால்குலேஷன்ஸ் இல்லைங்களா, அது வந்து இஃப் யூ ஃபைண்ட் சம்திங் கான்ட்ரோவர்ஷியல், டெஃபினெட்லி வி நீட் டு டேக் அ ஹெல்ப் ஆஃப் செவன்த் ஏஞ்சல் அண்ட் வி ஹேவ் டு கன்க்ளூட் தட் அஸ் பெஞ்ச்மார்க். கரெக்டா சொன்னீங்க பிரதர். அது 2வது வால்யூம் பிரதரோட ரைட்டிங்ஸ் நீங்க கோட் பண்ணது ரொம்ப அருமை. ஆனா ஆக்சுவலா நம்ம எந்த கால்குலேஷன்ஸ் எங்க பார்த்தாலுமே அது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் மோட்டிவேஷனுக்காக தான் இருக்கணும். அது டவுன் ஆகக்கூடாதுங்கிறது தான் நல்ல பாயிண்ட். கரெக்ட். அது ரொம்ப அருமையா சொல்றாரு. அது நம்ம காலக்கணக்குல நம்ம பார்க்கலாமா பார்க்கலாங்கிற ஒரு கான்ட்ரோவர்சி அந்த டைம்ல வந்துருக்குது. அப்போ வந்து அவர் சொல்றாருன்னு கண்டிப்பா நம்ம பார்க்கணும், ஆமா, கண்டிப்பா பார்க்கணும். அது வந்து அதை பார்க்கறப்ப நமக்கு ரொம்ப தேவனோட கூட நெருக்கமாகுது. அது தப்பாகலாம் ரைட் ஆகலாம் அதை எடுத்துட்டு, பட் அது மாதிரி கால்குலேஷன்ஸ் நம்ம போகணும். பட் வி cannot stick on some of the controversial things. நீங்க டேவிட் கார்னுடைய புக்கு போட்டிருந்தீங்க இல்லையா, ஹெவன்லி கார்டன் ஆமா. மினிஸ்ட்ரியில குரூப்ல ஷேர் பண்ணீங்களா? அதுல கூட அந்த புக்ல ஃபர்ஸ்ட் லைன் வந்து அவர் தான் சொல்றாரு. பொதுவாக காலக்கணக்கில் நம்ம எதுவும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லை அதை பத்தி, ஆனா தேவை இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாருல்ல. எஸ் எஸ், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமா, எல்லாருக்குமே ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவரேஜா கால்குலேட் பண்ண மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் லைக்ஸ் கால்குலேஷன்ஸ். ஏன்னா பிரதர், பை சீயிங் தட் கால்குலேஷன் வி வில் கெட் ஃபியர். அது நம்ம ரன்னிங் ரேஸ் டு பி வெரி காஷியஸ், வெரி காஷியஸா இருக்கணும். கண்டிப்பா அது வந்து உங்களை தேவனோட நெருக்க செய்யும். அந்த ஒரு பயபக்தி தேவைதான். கண்டிப்பா. சிஸ்டர் ஒரு யோசிக்க வேண்டிய பாயிண்ட் தான். நாமளே சில விஷயங்களை படிக்கும்போது நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், ஒரு ஆக்சிடென்ட் ஜோன்ல ஒரு பெரிய போட்டோ ஃபிளக்ஸ் வச்சிருக்காங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஒரு போட்டோ வச்சிருப்பாங்க. நம்ம வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி நம்ம வேகமா போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு பயம் வந்தா தான் நம்ம கண்ட்ரோல்டா வந்து கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணுவோம். அதுதான் வந்து அந்த எச்சரிப்பு அப்படின்றது சொல்ற வார்த்தை தமிழ்ல. அதே மாதிரிதான் வந்து சில எச்சரிப்பெல்லாம் வந்து அங்கங்க போர்டெல்லாம் இருக்கு, நம்ம ட்ரூத்ல பாடல அங்கங்க இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கவனமா எடுத்துட்டு போயிட வேண்டியதான், வேற ஒன்றும் இல்லை. பயம் வேண்டாங்கிறது என்னுடைய அதுக்காக தான் கேட்டேன் பிரதர். ஓகே ஓகே. ரசல் ரைட்டிங்ஸ்ல 1914 ஒரு கால்குலேஷன் சொல்லிட்டு அப்புறமா கடைசியில் எழுதுறப்ப சொல்றாரு, வெதர் இட் இஸ் 1914 ஆர் ஆஃப்டர் a century அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருந்துச்சு. அதை வச்சுட்டு நாங்களாம் என்ன நிறைய கால்குலேஷன் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ 2014 இருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு, ஆனா அது வந்து நிறைய பேர் ஸ்டிக் பண்ணிட்டு, அது வந்து மெச்சூரிட்டி பேஸ்ல வந்து அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்கிறது இருக்கு. பட் அதை வச்சுட்டு ஒரு பெரிய கால்குலேஷன்ஸ் எல்லாம் போச்சு நிறைய ஒரு டைம்ல. பிரதர் ஆக்சுவலா வந்து இப்போ அடுத்த ஒரு ரீசன்ட் டேஸ்ல நிறைய ஸ்டடிஸ் போயிட்டு இருக்கு. 2018 இப்போ 24 இருக்கோமா, 28ல க்ளோஸ் ஃபினிஷ் எவர்திங் அப்படின்றதான் வந்து ஒரு சர்ச் கம்ப்ளீட் ஆயிடும் அப்படின்றத ஒரு கால்குலேஷன் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நிறைய சகோதர மத்தியில ஸ்டடிஸ் போயிட்டு இது நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கான ரீசனபிள் பாயிண்டர் நிறைய கொடுக்குறாங்க, அதை பத்தி டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. நம்ம இதெல்லாம் படிக்கும்போது கேட்கும்போது நம்ம கொஞ்சம் மெச்சூரிட்டியா நம்முடைய லைஃப்பை வந்து கொண்டு போய் கொண்டு தவிர பயப்பட வேண்டியது இல்லை. தட்ஸ் ரைட், யூ ஹேவ் டு டேக் தட் அஸ் அ கவுண்ட். நமக்கு ஒருவேளை இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம ஓட்டத்தை ஷார்ப்பா விடலாம். பட் என்ன அப்படின்னா 2014க்கு காமிச்ச எவிடன்ஸை விட இது ஒரு பெரிய எவிடன்ஸ் இல்லை. அந்த மாதிரி காமிச்சாங்க 2014 அண்ட் 17க்கு. ஸோ அப்ப நிறைய பேர் லைஃப் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருந்த ஒரு டீமே அந்த மாதிரி இருந்தோம் அந்த டைம்ல. அது பயங்கர எவிடென்டிக்கா இருந்துச்சு. பட் என்ன அப்படின்னா என்னுடைய அந்த ரிசல்ட்டுடைய இதுபடி கூட பார்க்கும்போது நம்ம ஃபியூச்சரை கணிக்க முடியாது, நடத்தத்தை கணிக்கலாம். ரிசல்ட் கூட 1874 1876 தான் கணிக்கிறார். நடந்து முடிஞ்சவன தான் தேவனே வெளிப்படுத்துறார். சரிங்களா? அதனால ரசல் பிரதருக்கே வெளிப்படுத்தாத சில காரியங்கள்
தேவன் மறைச்சு வச்சிருக்க காரியங்கள் ஆஹ் நம்ம எல்லாருக்குமோ என்னமோ அது தெரியல, ஒருவேளை கொடுக்கலாம், இல்ல நம்ம அதை ஒரு மோட்டிவேஷனா வச்சுட்டு ஓடலாம். ஓகே, நாட் டிமோட்டிவேட்டிங், பட் அது ஒரு இதா நம்ம ரொம்ப காட்லியா எடுத்துக்க முடியாது. ஒரு ஒரு பாயிண்ட்டுங்க, பாப் கிரே உடைய ஒரு பாடம் ஜூம்ல தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். என்னாச்சுன்னா அதில் வந்து அவர் கால்குலேஷன் பற்றியெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லிட்டு அதை ஒரு வசனத்தை கோட் பண்ணார். எப்படின்னா, பர்சனலாக நாங்கள் முடிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ப்ரைவேட் டிஸ்கஷன்ல சொன்ன பாயிண்ட்டு, அதாவது காரியத்தை மறைக்கிறது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்கிறது ராஜாக்களுக்கு மேன்மை தான். நமக்கு காரியத்தை ஆராயணும் தான், ஆனா ஆராய்ந்து பார்த்து சில விஷயம் கிடைக்கல நம்ம விட்டுறணும். ஏன்னா அதை இது தேடி தேடி பார்த்து கிடைக்கல அப்படின்னா அது தேவனுக்குரியது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். தவிர நாம ஏதாவது தேடி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நாமளா எதாவது எழுதிடக்கூடாது அப்படின்னு ஒரு இன்டென்ஷன் அதுதான். இப்ப நம்ம ஆராய போறப்போ நாம கண்டுபிடிப்போம், நிறைய புது விஷயங்கள் கண்டுபிடிப்போம். இன்டென்ஷன் அதுதான், சொல்றது அதுதான். நீங்க அதை தேடுங்க, அப்ப உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பாயிண்ட். நான் வந்து ஒரு 2016 வந்து 17 நினைக்கிறேன், ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு பிரசன்ட் பண்ணோம். சகரியால வச்சு ஒரு கால்குலேஷன், இந்த 7ஆம் கால சபைக்கு மட்டும் தேவன் 42,000 பேருக்கு சபை வாய்ப்பு வச்சிருப்பார் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்து ஒரு பாடம் எடுத்தேன். நான் அந்த பாடம் கேட்டு எனக்கு நிறைய பேர் ஓகே ரீசனபிளா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு சில பிரதர்ஸ் மட்டும் எனக்கு பர்சனலா சொன்னாங்க, பிரதர் ஓகே, பட் இருந்தாலும் இதை என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, ஒருவேளை குறைவா இருந்தாலும் இல்லை அதிகமா இருந்தா கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அது தேவனுக்குரியது. நாம் அந்த இடத்துல வந்து நம்ம எதுவுமே வந்து எக்ஸாக்டா இதுதான் அப்படின்னு உறுதியாவோ எதையும் சொல்ல வேண்டியது இல்லை. இந்த கடைசி காலத்துல அது அவசியம் இல்லாததான் இருக்கும் அப்படின்னு பர்சனலா சொன்னாங்க. அது பிரைவேட் டிஸ்கஷன்ல ஓகே. பவுலே வந்து என்ன பண்றாருன்னா நிறைய விஷயங்கள் எழுதிட்டு இது எண்ணியவர்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்றாரு, எல்லாத்துக்கும் இல்ல, செலக்டட், இந்த மாதிரி ஓப்பன் இடத்துல பேசக்கூடாதுன்றாரு. அந்த மாதிரி கால்குலேஷன் பார்த்தோன்னா இப்ப பைபிள் ஸ்டூடெண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஆல் அரௌண்ட் த வேர்ல்டு 8,000 கூட இல்ல, ஒரு 8,000 பேரு கிட்ட அங்கதான் இருக்காங்க, இல்ல கம்மியா தான் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆனா ரசல் புதர் காலத்துல 15 lakhs சப்ஸ்கிரிப்ஷன் அவர் வாங்கியிருக்காரு. 15 lakhs அப்பனா 15 lakhs பிரிண்ட் கொடுத்து 15 lakhs சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒருத்தருக்கு அனுப்பிச்சிருக்காரு அவர் பீரியட்ல. எவ்வளவு பெரிய கிரேட் பாருங்க. அது வந்துதான் அவருக்கு வந்து 2வது வால்யூம்ல கணக்கே வரும். எப்ப தெரியுங்களா, 1889 ஒரு கொஸ்டின்ஸ் நினைக்கிறேன் அவர்கிட்ட வந்து வருது. அவர் வால்யூம்ல அது பாயிண்ட் இருக்கு. இன்னும் எவ்வளவு பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவர் வந்து ஒரு 30,000 பேர்த்துக்கு இருக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. நான் உங்களுக்கு அந்த ஸ்கிரீன் அதுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன் பாருங்க. ஒரு 30,000 பேருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அப்படி சொன்னார். இன்னும் எவ்வளவு பேர்த்துக்கு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் அனுமானத்தை சொல்றாரு. பட் அவர் ஒரு தூதன், 7ஆம் சபை தூதங்கனால அவருடைய வார்த்தையில நான் இந்த பாடத்துல இந்த பாயிண்ட்ல நான் சொல்றேன், அவர் ஒரு 30,000 பேருக்கு இருக்கலாம்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட அவர் சொல்லும்போது 7ஆம் கால சபை ஸ்டார்ட் ஆயிட்டு ஒரு 20 வருஷம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு ஒரு 30,000 பேருக்கு அப்படின்ற மாதிரி. அப்போ ஒரு எல்லா பாயிண்ட்டுமே ரீசனபிளா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நம்ம கொடுத்தோம்.